டேடி, இந்த காலை வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு பேசும், எங்களோட இடைப்படும் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். தீத்துவின் புஸ்தகம் முதல் அதிகாரத்தை தியானிக்க நீர் பாராட்டின கிருபை. தீத்துவின் புஸ்தகம் முதல் அதிகாரத்தில் எங்களோடு நீர் பேசி கொண்டிருக்கிறது அனைத்தும் நடைபெறுவதாக. எங்களோடு பேசும் நாமத்தை மையப்படுத்திக்கொள்ளும், எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாத்தையும் உட்காருவோம். ஹல்லேலூயா. தேவஜனமே, இன்னைக்கு தீத்துக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். தீத்து, பவுல் அப்போஸ்தலன் தீத்துவை தன்னுடைய மகன் என்று சொல்கிறார். ஆமென். தீத்துவோட பேருக்கு அர்த்தம் டைட்டில் ஆஃப் ஹானர், கனத்துக்குரியவன் என்று அர்த்தம். தீத்துனா ஒரு மரியாதைக்குரிய, நம்ம சொல்கிறோம்ல மரியாதைக்குரிய, பேரன்புக்குரிய அப்படின்றது போல் தீத்துவோட பேருக்கு அர்த்தம். ரோமர்கள் வாழ்ந்த சாம்ராஜ்யத்தில் தீத்து என்று நிறைய பேருக்கு பேர் இருந்துச்சு. இட் இஸ் அ டைட்டில் ஆஃப் ஹார்னர், மரியாதைக்குரிய கொடுக்குற ஒரு பட்டம். ஐ மீன் கௌரவத்துக்குரிய ஒரு பட்டம், அதுதான் தீத்து. ரோம எம்பரர்ஸில் டைட்டஸ்னு ஒரு எம்பரர் இருந்துகிறார். டைட்டஸ் ஒரு எம்பரர் இருந்திருக்கிறார். அகஸ்டஸ், ஜூலியஸ் சீசர், அந்த மாதிரி யார் இருந்திருக்காரு? டைட்டஸ் இருந்திருக்காரு. தீத்து ராயனை பற்றி பைபிளும் சொல்லி இருக்கிறார். அதே போல் பவுல் அப்போஸ்தலனுடைய ஆவிக்குரிய மகனாகவும் தீத்து இருந்திருக்கிறார். ஷேக்ஸ்பியர் அவர் எழுதின ஒரு கதை, ஒரு காவியத்தினுடைய முக்கியமான பகுதியை கூட டைட்டஸ் ஆண்ட்ரோனிக்கஸ் என்று சொல்லுகிற ஒருத்தர் அந்த நாடக கதாபாத்திரத்தில் இருந்திருக்காரு. டைட்டஸ் என்ற ரொம்ப ஃபேமஸான பேர். இன்றைக்கு டைட்டஸ்க்கு பவுல் அப்போஸ்தலன் என்ன எழுதுகிறார் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். தீத்துக்கு பவுல் அப்போஸ்தலன் ஒரு பணி கொடுக்கிறார், ஒரு மிஷன் கொடுக்கிறார், ஒரு வேலை கொடுக்கிறார். தேவஜனமே, நம்மளை பார்த்து யாருன்னா ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா அந்த வேலையை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? அந்த வேலையை எப்படி வாங்கிக்கிறோம்? அந்த வேலைக்கு எவ்வளோ பொறுப்புகள் இருக்குது பாருங்கள். வேலை செய்யாதவங்க மேலே நமக்கு கோவம் வராது. அந்த வேலையை பொறுப்பு இல்லாமல் பண்ணுறாங்களே, பதில்கள் சொல்லும்போது பதில்கள் நல்லாயிருக்கும். அந்த பதில்கள் பொறுப்புள்ள பதிலாக இருந்தால் லீடர்ஸ்க்கு பிடிக்கும். பொறுப்பில்லாத ஒரு பதில் சொன்னால் அப்படியே கோணியில் கல்லை கட்டி அடிக்கிற கதை, அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஏன் தீத்துக்கு இவ்வளோ பெரிய பதவி கொடுத்தார்? அதாச்சும் கிரேத்தா தீவில் பவுல் அப்போஸ்தலன் ஊழியம் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. இந்த கிரேத்தா தீவில் ஊழியம் பண்ணிட்டு வந்த கிரேத்தா ஐலண்டில் உள்ள பல சிட்டிஸ், லட்சக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவ்வளோ பேரையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஊழியத்தை தீத்துக்கு கொடுத்துருக்காருன்னா தீத்து எவ்வளோ பொறுப்புள்ளவராக இருந்திருப்பார். This epistle is an epistle written to leaders. உங்களை லீடர்னு நீங்கள் சொல்லிக்கணும்னா இத்தனை குவாலிட்டிஸ் உங்களுக்கு வேண்டும் என்பதை இன்றைக்கு சொல்ல போகிறேன். ஹல்லேலூயா. தேவஜனமே, நம்ம லீடர்ஸ் நம்ம கையில் கேள்வி கேட்கும்போது நம்ம என்ன பதில் சொல்லணும்? எதனா பதில் சொல்லக்கூடாது. என்ன பதில்? பொறுப்பான பதில். அந்த பதில் அவங்க பேசிஃபை ஆகணும். சில நேரத்தில் நமக்கு பதில் இருக்கும், லீடர் வாயை திறக்காதபடி மண் எடுத்து வாயில் போட்டு அடிச்சிடலாம், முடிக்கும், வாயை திறக்காத, நோ, அந்த பதவி நமக்கு கிடைக்காது. ஒரு பெரிய பிஷப்புக்கு கொடுக்குற பவர், ஒரு கிரேட்டஸ்ட் பவரை தீத்துக்கு பவுல் அப்போஸ்தலன் தர போகிறார். த மிஷன் ஃபார் டைட்டஸ், தீத்துக்கு கொடுக்கப்பட்ட பணி. நீங்கள் நிறைய பேர் இங்கே அமர்ந்துருக்கிறீங்க, உங்களுக்கு நிறைய பணி கர்த்தர் கொடுத்துருப்பார், பாஸ்டர் மூலமா கொடுத்துருப்பார். இந்த வேலையை பண்ணு, நீ இந்த வேலையை பண்ணு, இந்த வேலையை பண்ணுன்னு. அந்த வேலைகளை நம்ம எப்படி செஞ்சோம்? ஓகே, இப்படி ஒரு எண்ணத்தோடு நம்ம இதுக்குள்ளே போக போகிறோம். பணி செய்வதற்கு முன்பதாக அந்த பணிகளுக்கு சேலஞ்ச் இருக்கும். ஏன் பல பேர் ஊழியத்தை விட்டு போயிடுறாங்க? சொல்லுமா, பொறுப்பு இல்லாமல் போயிருங்க. சொல்லுமா, சேலஞ்சு. இந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ண முடியல. காலையில் 8:30 மணிக்கு வரணுங்க, என்னால் முடியலைங்க. ஆமென். சொல்லாத வேலைகள்லாம் நம்ம செஞ்சோம்னா சொன்ன வேலையை செய்ய போயிடும். வாதியார் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வர சொல்கிறாரு, இப்போ ஃப்ரெண்டுங்க விளையாட வாடான்னு கூப்பிடல, இவன் விளையாட போயிடுவான். டிவி பார்க்கணுன்னு டிவி வந்து என்னை பாருன்னு சொல்ல டிவி பார்ப்பான், லாஸ்ட்டில் சொன்ன வேலையை செய்யாமல் போயிடுவான். ஹல்லேலூயா. நம்ம செக்ரிகேட் பண்ணிக்கணும். சொன்ன வேலையை செஞ்சுட்டு தான் சொல்லாத வேலைகளெல்லாம் செய்யணும். ரிவர்ஸில் போகக்கூடாது. இப்போ தீத்து வந்து ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு தீத்துக்கு நிறைய சேலஞ்ச் இருக்க போது அதை பற்றி ஐயா பேச போகிறார். தேர் இஸ் அ சேலஞ்ச். சும்மா கிடையாது, எல்லாத்துக்குமே சேலஞ்ச் தான். படிக்க போகிற பிள்ளைங்களுக்கு படிப்பு ஒரு சேலஞ்ச். இன்னைய டிரான்ஸ்போர்ட் ஒரு சேலஞ்சு. நீங்கள் நடந்து வந்து கிளம்பி ஆட்டோ பிடிச்சி வந்து ரோடு கிராஸ் பண்ணி வருது சேலஞ்ச். வி ஆர் ஹியர் டு ஃபேஸ் இட். ஆமென்.
இரண்டாவது பகுதி 6-9 வரைக்கும் படித்தோம்னா, தீத்து உன்னை நான் அனுப்புகிறேன், ஆனால் நீ உன் கீழே லீடர்ஸை ரைஸ் பண்ணோம், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படியே டீச் பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. நல்லா பேசுகிறாங்கய்யா, ஊழியம் அனுப்பிடலாமா? திறமைசாலி, ஊழியம் கொடுத்துடலாமா? நல்லா பாடுவார், கொடுத்துடலாமா? நல்லா வேலை செய்வார், ஊழியம் கொடுத்துடலாமா? இல்லை, என்ன கொள்கை கொடுக்க போகிறார் பாருங்க. அது 9ஆம் வசனம் வரைக்கும் பேச போகிறார். பிறகு 10 16 வரைக்கும் டஃப்பான வேலைகள் செய்டா தீத்து அப்படின்னு போகிறார். என்ன வேலை? நேற்றுக்கு என் கூட ஊழியம் செய்கிற 2 பிள்ளைங்களை பார்த்து சொன்னேன், டபுள் மடங்கு ஆண்டவருக்காக வேலை செய். உலகத்தில் இருக்கும்போது என்ன வேலை செஞ்சியோ காணோம், 2 பேருமே காணோம். டபுள் மடங்கு வேலை செய்யணும். எப்படி செய்யணுமா? எஃபர்ட் டபுள் டைம் போடு, டபுள் டைம் யோசி. கர்த்தருக்காக என்ன பண்ணு? டபுள் ஒர்க் பண்ணுன்னு சொன்னேன். டிஃபிகல்ட் ஜாப், வி நீட் டு டூ டிஃபிகல்ட் ஜாப். இந்த 16 வசனத்தில் நிறைய கற்று தரப்போறாரு. வாங்க தேவஜனமே உள்ளே போகலாம். பவுல் ஐயா எப்போ லெட்டர் எழுதினாரோ அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. அவர் எப்போதும் ஜனங்களை க்ரீட் பண்ணி எழுதுவார், வெல்கம் பண்ணி எழுதுவார். நல்லா படித்த மனிதனுக்கு ஒரு வார்த்தை என்ன பண்ணி அனுப்புவார்? க்ரீட் பண்ணி பேசுவார். ஆரம்ப காலத்தில் ஃபோன் வந்த காலத்தில் வீட்டிலலாம் ஃபோன் இருக்காது, டெலிஃபோன் அதனால் பூத்தில் போய் ஃபோன் பண்ணோம். பிசிஓ எஸ்டிடி ஐஎஸ்டி இல்லை. அப்போ பேசும்போது நான் ஏதோ ஒரு பெரிய நிறுவனத்துக்கு கால் பண்ண பிறகு ஹலோ அவர் இருக்காரா அப்படின்னு நான் கேட்டேன். அப்புறம் அவர் இல்லைங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. அப்போ அந்த பிசிஓ பூத்தில் இருந்த அங்கிள் எனக்கு சொல்லி கொடுத்தார். தம்பி நீ எத்தனா படிக்கிற? சார் நான் 10th ஸ்டாண்டர்ட் போக போகிறேன் சார், 9th. இங்கே பாரு எப்படி பேசணும். ஃபோனை கையில் எடுத்துகிட்டு அந்த சைடு ஃபோன் எடுத்தா, மேல் எடுத்தா குட் மார்னிங் சார், ஃபீமேல் எடுத்தா குட் மார்னிங் மேம், எக்ஸ்கியூஸ் மீ உங்கள் கூட பேசலாமா அப்படின்னு நீ கேட்கணும்பா. அவங்க வந்து பேசுங்க, நாங்கன்னா நான் இந்த சப்ஜெக்ட் பற்றி பேச போகிறேன், பேசலாமான்னு கேட்கணும். அவங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னா ப்ரொசீட் பண்ணிவிட்டு ஸோ அண்ட் ஸோவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லணும். அழகாக சொல்லி கொடுத்தாரு. ஃபஸ்ட் எடுத்தது என்ன பண்ணமா? க்ரீட்டிங். ஸ்தோத்திரம் பாஸ்டர், ஐயா தோத்திரம் ஐயா, இதெல்லாம் சொல்லாமல் நேராக விஷயத்துக்கு வருது. அப்புறம் அப்படின்வாங்க. நல்லா இல்லை, அதெல்லாம் எஜுகேட்டடாக இல்லை, படித்த மாதிரி நடந்துக்கல. பெரிய ஆளாக ஆக ஆக மரியாதை கொடுக்க தெரிலனா இல்லை. இவர் பாருங்கள் இவ்வளோ பெரிய ஆள். இன்ட்ரடக்ஷன் பாருங்கள். தேவனுடைய ஊழிய காரணம் இயேசு கிறிஸ்துனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல். He is introducing himself. பெருமதிப்புக்கும் பெரும் மரியாதைக்குரிய இந்த இடத்துல பெரிய ஆளாகிற பவுல் எழுதல. என்ன சொல்றாரு? நான் இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியக்காரன். I am the servant of God, an apostle, அனுப்பப்பட்டவன். ஆமென். பொதுவான பவுல் இப்ப பையனை பத்தி சொல்றாரு. பொதுவான படிங்க, விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துக்கு. பொதுவான விசுவாசம். ஆமென். பொதுவான விசுவாசத்தை பற்றி ஐயா என்ன சொல்கிறாரு? According to the faith of God's elect. பொதுவான விசுவாசம்னா எல்லார் மாதிரியும் இருக்கிற தீத்துவே. ஜனங்க சில நேரம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க பாருங்க. ஐயா ஊழியெல்லாம் அவங்களது தான் ஐயா, எங்களுக்கெல்லாம் ஐயா, நாங்களாம் ஐயா, எங்களுக்கெல்லாம் தருவீங்களாயா, எங்களுக்கெல்லாம் வருமாயா. தனக்கு கர்த்தர் கொடுக்குறத எப்படி மிஸ் பண்ணுறாங்க பாருங்க. பவுல் சொல்கிறார், என்ன அழைச்சவர் தாண்டா உன்னை அழைச்சிருக்காரு, பொதுவாக அழைச்சிருக்காரு. நீ மேலே வரணும்னா நீ எக்ஸலண்ட்டாக பண்ணோம். பொதுவான விசுவாசம். இவருக்கு எக்ஸ்ட்ரா விசுவாசம், அவருக்கு கம்மி விசுவாசம் கிடையாது. பொதுவான விசுவாசத்தின்படி அக்கார்டிங் டு த ஃபெய்த் ஆஃப் காட்ஸ் எலெக்ட், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு காமனாக இருக்க வேண்டிய விசுவாசம். சில நேரத்தில் கர்த்தர் நம்ம அழைப்பை சாக்கு போக்கு சொல்லி நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். பரவாயில்ல, நமக்கு மேலே உள்ளவங்க கேட்டால் நமக்கு சொல்ல பதில் இருக்கும், கர்த்தர் கேட்டால் சொல்கிறதுக்கு பதில் இருக்குமா? ஆமென். You need to acknowledge the truth which is after godliness. மகனே, தெய்வத்துவத்துக்கு சம்பந்தமான, ஆமென், ஜீவனுக்கு சம்பந்தமான, பக்தி விருத்திக்கு சம்பந்தமான காரியங்களுக்காக நீ தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய். எதுக்கு? பக்தி விருத்தி, பக்தி விருத்தி, பக்தி விருத்தி, பக்தி விருத்தி. ஏன் கூட ஒரு ஆள் கூட்டினா அவங்க பக்தியா மாறுவாங்க. இதுக்கு தான் என்ன அழைச்சிருக்காரு. அதை தான் நீங்க ஒருத்தரும் சொல்லிக்கணும்.
உங்கள் ஊரில் இருக்கிறவங்க கூட சேர்ந்தாங்களா என்ன ஆகணும்? அவ்வளோதான். உங்கள் ஊரில் இருக்கிறவங்க கூட சேர்ந்தா என்ன ஆகணும்? பக்தி விருத்தி. ஆமென். எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பாருங்க அவருடைய. ஆனால் இது சேலஞ்சு. அவங்க கூட சேர்ந்து டீ குடிக்கிறது ஈஸி, அவங்க ஃபங்க்ஷனில் போய் நின்று நம்ம சாப்பிட்டு வரது ஈஸி, நம்ம ஃபங்க்ஷனுக்கு அவங்க வந்து சாப்பிட்டு போகிறது ஈஸி, நம்ம அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறது ஈஸி, அவங்க நம்மளுக்கு கிஃப்ட் கொடுக்குறது ஈஸி. ஏன்? அவங்க ஸ்டைலெல்லாம் நம்ம கற்றுக்கிறது ஈஸி, நம்ம ஸ்டைலை அவங்களுக்கு சொல்லித்தரது கஷ்டமாக இருக்குதே. மகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு. ஐயா இதெல்லாம் வாங்கிட்டு வா, சண்டே அன்னைக்கு ப்ரோக்ராம் இருக்குன்றாரு. ஆனால் தன்னோடத கொடுக்கறதுக்கு அது படாத பாடுபடுது. இன்றைக்கி தான் சொல்லி கொடுத்தேன். அந்த வழியிலேயே போய் உன்னுடைய பக்தியை அவருக்கு சொல்லித்தரப் போகிறாய். இதற்காக தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். யூ ஆர் காட் செலக்ட். சொல்லுங்கள், கர்த்தர் என்னை தெரிந்திருக்கிறார், கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். நான் எனக்குட என்னிடத்தில் இருக்கிற பக்தி விருத்தியை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஆமென். இது இவர் கிரேத்தா தீவில் இருக்காருங்க. யார்? பவுல் இல்லை, தீத்து. கிரேத்தா தீவுக்கு ஐயா போனார். ஒரு 3 மாதம் தான் அங்கே தங்கி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த இடத்துல ஒரு ஊழியம் பண்ணி ஒரு சபையை நிறுவிட்டார். எத்தனை மாதத்தில்? பவுல் ஐயாலாம் 1 வாரம் ஒரு இடத்துல இருந்தால் கூட சபை நிறுவுவார். அந்த அபிஷேகம் நமக்கும் உண்டாவதாக. ஏன் சபை உண்டாகணும்? சும்மா போய் ப்ரே பண்ணிட்டு நம்மளே சுற்றிட்டு வரலாமே? இல்லை, அங்கே ஒரு 4 பேர் கூடி ஜெபம் பண்ணி பைபிள் படிக்க ஆரம்பித்தாங்கன்னா அது ஒரு சபையாகிடும். அந்த 4 பேர் 400 பேர் ஆகிடுவாங்க. அந்த 400 பேர் 4000 பேர் ஆகிடுவாங்க. அந்த 4000 பேர் ஆகும்போது 400 பேர் அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆவாங்க. கர்த்தருடைய ராஜ்யம் பெருகும். அதனால தான் அங்கங்கே சபை நிறுவுறது அவருடைய பணி, அங்கங்கே சபை நிறுவுறது நம்முடைய பணி. அல்லேலூயா. எந்த இடத்துலலாம் சபைகள் இல்லையோ என்ன பண்ணோம்? நிறுவனம். ஆமென். நேற்றுக்கு எங்கள் பொண்ணு ஒரு கேம் விளையாடிச்சு எங்கள் அம்மா மொபைலில். நானும் எடுத்து கொஞ்ச நேரம் விளையாடினேன். அது என்னது? கேண்டி க்ரஷ்ஷா? கீழேருந்து ஒன்று தள்ளினா கலராக உடையுது இல்லை? அதாவது பச்சை கலரில் ரவுண்டாக இருக்குது, இல்லை மஞ்சள் கலரில் ரவுண்டாக இருக்குது. உங்கள் கையில் என்ன பால் வந்ததோ அதை அடிச்சா கரெக்ட் தானேம்மா? நீங்கள் பார்க்குறத பார்த்தா என்னப்பா அப்படின்னு அந்த ஏரோ வச்சு மஞ்சள் கலர் மிட்டாயை வச்சு மஞ்சள் கலர் மிட்டாய் இருக்கிறதுல அடிச்சானாவதான் உடஞ்சி ஊந்துடுது. அப்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் என்ன ஆயிடுச்சுன்னா, என் கீழே ஒரு மஞ்சள் மிட்டாய் கடிச்சிருக்குது, இந்த சைடு ஒரு 4 இருக்குது. இந்த பச்சை மஞ்சள் ப்ளூக்கு நடுவில் கொஞ்சம் நிறைய மஞ்சள் இருக்குது. என் பொண்ணு என்ன சொல்லுது, நான்ப்பா இங்கே வெறும் மஞ்சள் தாங்குது, இது அடிச்சனா 4 உனக்கு கடிச்சிடும். ஆனால் ஒரு ஐடியா பண்ணி சவுரில் அந்த பக்கம் அந்த சவுறு பக்கம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அந்த நடுவில் மஞ்சளில் விடுப்பா. என்ன பண்ணு? நடுவில் மஞ்சளில் விட்டால் நடுவில் இருக்கிற மஞ்சள்லாம் உடஞ்சிடும். அப்போ மீதிங்கெலாம் ஒரு மாதிரி திணறி உடஞ்சி தூரம் போகும். எடுத்துருப்பா. இல்லைம்மா இதை பண்ணலாமா? நீ அதை பண்ண என்ன ஆகுது பாரு. அப்படி சவுத்தில் வச்சு கொடுத்துச்சு. அச்சா நடுவில் உள்ளே பூந்து மஞ்சளுங்களை தட்டிடுச்சு. அப்படியே உடஞ்சி பச்சைலாம் தனித்தனியாக போயிடுச்சு. அடுத்தது அதை டேக்கிள் பண்ணுறது ஈஸியாக இருந்துச்சு. அது போல தான் எங்கெல்லாம் போக முடியாதோ அங்கெல்லாம் ஆண்டவர் உங்களை கூட்டின்னு போகிறார், உன்னை கூட்டின்னு போகிறார். அந்த மஞ்சள் கிட்ட என்கிட்ட என்னால் வர முடியாது, ஆனால் உன்னால் போக முடியும். கரெக்டாக ஏரோ பண்ணி வச்சேன்னு வச்சுக்க, சண்டே அன்றைக்கி உடைக்கிறாரு, மொத்தம் கத்திரைகளை சேருது. இது டஃப் ஜாப் பிள்ளைங்களா. இங்கே உட்காந்துக்கிற பல பேர் போகிற இடத்துல நான் போக முடியாது. ஐயா உங்கள் சொந்தக்காரங்கிட்ட நீங்கள் போக முடியாது. நீங்கள் தான் அந்த மஞ்சள் கலர் காயின், அந்த மஞ்சள் கலர் மிட்டாய் உங்களை ஒரு ஏரோ பண்ணி வச்சாரு, என்னை அழைச்சிருக்காரு, நீங்கள் நம்பினாலே போதும் உங்கள் முழு குடும்பம் ரட்சிக்கப்படும். நீங்கள் நம்பினா போதும். உங்கள் கிராமத்துக்கு கூட்டும் போது தான் இங்கே வந்துக்கிறாரு. டெய்லி உட்காந்துக்கிறீங்க. ஐயா இது எனக்கு வேலையும் கிடைக்கல, பையனுக்கு வேலையும் கிடைக்கல, பிரச்சனை தீங்கல, அதுக்கு உன்னை கூட்டு கொண்டு வரல, உன்னை அந்த இடத்துக்கு அனுப்ப போகிறேன். நீ அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு போய் பல பேரை ரட்சிப்புல வழி நடத்த போகிறாய். ஹல்லேலூயா. யூ ஆர் காட்லி எலெக்டட். தீத்து பார்த்து சொல்ற, தீத்து இது கஷ்டமான வேலை, நான் உனக்கு அனுப்புகிறேன். ஹல்லேலூயா. ஐயா கொரிந்து பட்டணத்தில், அகேஷியா கொரிந்துல அகாயாவில் உள்ள கொரிந்து பட்டணத்தில் கிரீஸ்லேருந்து எழுதுகிறார். கிபி 63-66 எழுதியிருக்க கூடும். தீமோத்தேயுக்கு எழுதின முதல் கடிதத்துக்கு பிறகு இது எழுதியிருக்க கூடும். கிரேத்தா தீவுக்கு இந்த லெட்டர் போகுது. யார் எழுதி அனுப்புறது? எழுதுகிற பேர் சொல்லுமா? தூங்காமல் இருக்கிறதுக்காக தான். யாருக்கு எழுதுறாரு நீ சொல்லுப்பா? பவுலுக்கு எழுதுறார். பவுல் தீத்துக்கு எழுதுறார். இந்த காலம் மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்லாம் கிடையாது, கொரியர்லாம் கிடையாது. யார் கையிலனா கொடுத்து அனுப்பணும். அதை கொண்டு போகிறவங்களோட பேர் போடப்பட்டிருக்கு பாருங்க. தீத்து 3:13. தீத்து 3:13. அதை கொண்டு போகிறவங்க நியாய சாஸ்திரியாகிய சேனாவுக்கும் அப்போலோவுக்கும் ஒரு குறையில்லாதபடி அவர்களை ஜாக்கிரதையாக விசாரித்து வழிவிட்டு அனுப்பு. ஜீனஸ் அண்ட் அப்போலோஸ். யார் எடுத்துன்னு போகிறதுங்க? ஜேனாவும் அப்போலோவும் எடுத்துன்னு போகிறாங்க இந்த லெட்டரை.
இந்த லெட்டர் கொண்டு வருவான், படி, எல்லாருக்கும் படித்து காட்டு, அவங்களுக்கு நல்லா சாப்பாடுக்கு பாடலாம் போட்டு என்ன பண்ணு, பத்திரமாக அனுப்பு. தீத்து என்கிறவர் கிரேக்க மொழி பேசுகிற ஒரு அவிசுவாசி. என்னங்க, அவரை ரட்சிப்புள்ள ஆண்டவர் வழி நடத்தியிருக்காரு. எந்த மொழி பேசினாலும் ரட்சிக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. தமிழ் பேசுகிறவங்களா அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. தெலுங்கு பேசுகிறவங்களா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கன்னடா பேசுகிறவங்களா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாருன்னா மலையாளம் பேசுகிறவங்க இல்லை, ஹிந்தி பேசுகிறவங்களா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யார் எந்த மொழி பேசினாலும் அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தாலும் அவர்களை தீத்துவாய் மாற்றுகிறது நம்முடைய வேலை. அல்லேலூயா. ஆமென். ஆமாம். தீத்து வண்டர்ஃபுல்லான கேரக்டர். ஆமென். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை இவரை பற்றி போடலை. ஆமென். அல்லேலூயா. ஆமாம். கலாத்தியர் 2:1-4 வரைக்கும் கூட இந்த விஷயங்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. தீத்து ரட்சிக்கப்பட்ட பிறகு பவுலுக்கு ஹெல்ப் பண்ணாரா? என்ன பண்ணாரா? என்ன இங்கே பாருங்கள், உங்களை எத்தனை பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணிக்கிறேன்? இது யாருக்காவது பண்ணலையான்னு பார்த்து பண்ணலாம். அனிதா உனக்கு மட்டும் பண்ணலையா? ஹாரிஸுக்கும் அனிதாவுக்கும் பண்ணல இல்லை? கை கீழே போடுங்க. ஏன் ஹெல்ப் பண்ணுறேன்? ஒரு டைம் வரும்போது நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்றதுக்காக தான் ஆண்டவர் அன்னைக்கு பவுல் மூலமா தீத்துக்கு ஹெல்ப் பண்ணார். இப்போ பவுல் சொல்ல போகிறார், தீத்து நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் சொல்கிறத நீ செய்கிறியே அதுவே ஹெல்ப்பு. அந்த நேரத்தில் சொல்லாமல் போயிட்டீங்கன்னா, செய்யாமல் போயிட்டீங்கன்னா ஹெல்ப் பண்ண மாதிரியே தெரியாது, ரொம்ப கோபமாக வரும். உள்ளே இருக்கிற கிரேஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பேச வேண்டியது இருக்கும். நான் சொன்ன நீ செய்யலை, நான் சொல்கிறத விட்டு வேறு எதுனா செய்கிற. எங்கே அவன் கேட்டால் தெரிலையா, நான் சொன்னால் கேட்க மாட்டாயா, ஆனால் அவனுக்கு பிரச்சனை இருக்கும்போது கொண்டு வந்து விட்றான் என் கையில், பாஸ்டர் கையில் போ ஹெல்ப் பண்ணுவார்னு. அவன் பிரச்சனை தீர்த்துட்ட பிறகு எனக்கு தெரிலையா, நல்லா இல்லை, சரியாக பண்ணோம், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறது டைம் வரும்போது நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறது தான். இப்போ பாருங்க, நவ் டைட்டஸ் இஸ் கோயிங் டு ஹெல்ப் பால். தீத்து பாலுக்கு ஹெல்ப் பண்ண போறாரு. என்ன ஹெல்ப் பண்ண போறாரு? அந்த சபையை சூப்பராக நடத்த போறாரு. யாருக்குமா தெரியும், உன்னையும் உன் பேரனை ஆண்டவர் அந்த கிராமத்துக்கு அனுப்பிடுவாரு. இங்கேருந்து நீ அங்கே நீ இருப்ப, நான் இங்கேருந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நீ அங்கேருந்து ஆத்மா ரட்சிக்கப்படுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அந்த ட்ரைனிங் தான் இங்கே கூப்பிட்டுருக்கிறாரு. அதுக்கு இன்னைக்கு அவனுங்கெல்லாம் கொண்டு வந்து இங்கே விட்டியான தான் நான் ட்ரைனிங் கொடுக்க முடியும். இல்லை இதே பதில் தான் அன்னைக்கு சொல்லுவேன், ஊழியம் நடக்காமல் போயிடும், கர்த்தர் கஷ்டப்படுவார். அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல பவுலுக்கு தீத்து ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமென். அல்லேலூயா. ஆமாம். பவுல் ஐயாவோட 3வது மிஷினரி பயணத்துக்கு பிறகு இந்த காரியங்கள் நடக்கப்படுகிறது. கொரிந்து சபையில் ஹெல்ப் பண்ணிட்ட பிறகு, பிலிப்பி சபைக்கு ஹெல்ப் பண்ணிட்ட பிறகு இந்த காரியங்கள் நடக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? ஆமாம். ஆமாம். பவுல் ஐயா ரோமாபுரியில் அரெஸ்ட் பண்ணப்பட்டு ஹவுஸ் அரெஸ்ட் வைக்கப்படுறார் கிபி 62 AD. அந்த நேரத்தில் தீத்துவும் கிரேத்தாவுக்கு பவுல் கூட ட்ராவல் பண்ணதாக சில வரலாறுகள் சொல்லுகிறது. என்ன பண்ண போகிறாங்க? பவுலும் தீத்துவும் சேர்ந்து சபை நிறுவ போகிறாங்க. திருச்சபையை இங்கே என்னோடு கூட அமர்ந்து கொண்டிருக்கிறவர்களே, நம்மலாம் சேர்ந்து என்ன பண்ண போகிறோம்? அவருடைய ராஜ்யத்தை கட்ட போகிறோம். அதுக்காக தான் நினச்சிருக்காரு. வேறு எதுவும் பேசாதீங்க, உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. கொஞ்சம் லைட்டாக எதனா பேசுங்க, ஆனால் மேக்ஸிமம் எதை பற்றி பேசுங்க? டு பில்ட் த கிங்டம் ஆஃப் காட். அம்மா நீங்கள் ஏன் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வரீங்க? நான் எங்கள் ஐயா அம்மா கூட சேர்ந்து சபை நிறுவ போகிறேன்னா அதுதான் கூட்டாந்துக்கிறார். உன்னதுக்கு மகள் இங்கே கூட்டாந்துக்கிறாரு. நான் என் சபையோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய சபையை நிறுவ போகிறேன்னா இதற்காகத்தான். ஆமென். ஆமாம். தீத்துவை வந்து பவுல் நிக்கோபோலிஸ் அப்படின்ற இடத்துல என்னை நீ மீட் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில். ஸோ டைட்டஸ் இஸ் கிவன் அண்ட் மிஷன். டைட்டஸ்க்கு என்ன பண்ணியிருக்காரு? ஒரு வேலை கொடுத்துருக்காரு. இந்த வேலையை செய்யணும். இந்த வேலை செய்யும்போது என்ன இருக்கும்? தேவஜனமே சொன்ன சேலஞ்சு இருக்கும். என்ன இருக்கும்? எத்தனை பேருக்கு ஊழியம் செய்யும்போது சேலஞ்சு இருக்குது? சேலஞ்சு மேற்கொள்கிறீங்களா? இல்லை சேலஞ்சு இருந்துகிட்டே இருக்குமா? இன்னைக்கு காலையில் ஒரு புள்ளக்கிட்ட கேட்டேன், யூ ஆர் நாட் ஓவர் கம்மிங் த சேலஞ்ச். டெய்லி அதே சேம் ப்ராப்ளம் தான். டெய்லி நீ மேற்கொள்றதே இல்லை. இன்னும் எவ்வளோ நாள் வேணும்? யூ நீட் டு திங்க். இன்னைக்கு காலையில் ஆண்டவர் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுத்தாரு. சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, இதுக்கெல்லாம் ஆண்டவர் தேவையா? சத்தியமாக அதுக்கெல்லாம் ஆண்டவர் தேவை. நான் என்ன பண்ணுவேன்? இந்த பாக்கெட்டில் கொஞ்சம் காசு வச்சுருப்பேன். எக்ஸாம்பிளுங்க, எவ்வளோ ஞானம் உள்ள ஆண்டவர். இந்த பாக்கெட்டில் காசு எடுத்து இப்படி பிடிச்சேன்னு வைங்களேன், சில நேரம் கர்ச்சீப் எடுப்பேன், எல்லாம் பண்ணுவேன், சில காசு கீழே உந்துருது. அவள் ஆண்டவர் சொன்னார்,
இந்த கை வந்து டாமினண்ட்டான கை என்னதுங்க. அதனால் சின்ன நோட்லாம் எங்கே வச்சுக்கோ, இதில் ரைட் சைடில் வச்சுக்கோ. கீழே ஊந்தா என்ன ஊந்துடும், ஏன்னா கர்ச்சீஃப் எடுக்கிறேனே, சின்ன நோட்டு ஊந்துட்டோம். இதோட கொஞ்சம் பெரிய நோட்டு எங்கே வச்சுக்கோ, இதில் வச்சுக்கோ. ஏன்னா இந்த கையில் என்ன பண்ண மாட்டேன், கையே வைக்க மாட்டேன். அவசியமானா ஒரு 50 ரூபா வேணும்னா, இல்லை இதில் 20 ரூபா தாங்குது, எதில் வை, ஏன்னா இதில் கையை வைக்க மாட்டேன். பெரிய நோட்டை இந்த பின்னாடியில் வச்சு பட்டன் போட்டு வச்சுக்கோ. இங்கே நீ கையே வைக்க மாட்டேன். பின்னாடி வேறு யாருனா கை வைப்பாங்களான்னு எனக்கு பஸ்லலாம் போகும்போது அதை பற்றி எனக்கு தெரில. ஆனால் என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங்கு குழப்பம் இல்லாமல் இருக்க. அல்ல இல்லையா? இதெல்லாம் ஆண்டவர் தாங்க சொல்லித்தராரு. யுவர் ப்ராப்ளம்ஸ் நீட்ஸ் டு பி டேக்கிள்டு. உங்கள் சேலஞ்சை நீங்கள் மேற்கொள்ளணும். எத்தனை நாள் இதே சொல்லிட்டு இருக்க போறீங்க? கர்த்தர் ஞானத்தை கொடுத்துருக்காரு. ஞானம் பிரச்சனையை சால்வ் பண்ணுமா பண்ணாதா? பண்ணோம். ஆனால் நம்ம அந்த பிரச்சனைகளை உணர்ச்சிகரமாக போயிடுறோம். டெய்லி அழுதுட்டு மூக்கு சிந்திக்கினே போகிறோம். பாப்பா உனக்கு ஒரு வேலை இல்லைன்றான். இது எப்போ பார்த்தாலும் அழு முஞ்சின்றான். இல்லை சண்டை போட போகிறோம், நீயா நான் நேற்று அடிச்சு அதே ஆள் இன்றைக்கி நம்மளை அடிச்சு கவுத்துட்டு போயிடுறான். எதை வச்சுன்னு போகிறதே இல்லை, ஞானத்தில் போகவே இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு இந்த தீத்துவை பார்த்து, தீத்து நீ உனக்கு இது முன்னாடி உள்ள சேலஞ்சை நீ என்ன பண்ண போகிற, ஃபேஸ் பண்ணி ஜெயிக்க போகிறாய். ஹல்லேலூயா. பண்ணுறதுக்கு முன்னாடி தீத்துவோட காலிங் பற்றி சொன்னார். என்ன விசுவாசமா அவருக்கு? பொதுவான விசுவாசம். உத்தம குமாரன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்றார், உத்தம குமாரன், உத்தம குமார்த்தி. ஆமென். பேர் மட்டும் வாங்கி போயிடலாமா? டாக்டரே படிக்காம டாக்டர்னு பேர் போட்டுக்கிறீங்களா? ஒரு பாட்டி டாக்டர்னு பட்டம் பேர் அதுக்கு முன்னாடி போட்டுக்குமா? ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் டாக்டரா, டாக்டர்னு போட்டு அது பேர் போட்டு பின்னாடி அவங்க வீட்டுக்காரர் பேர் போட்டுக்குமா? ஆமாம், நான் பாட்டி இது எங்கள் வீட்டுக்காரர் டாக்டரு. யாருன்னா வந்துட போகிறாங்க, அதெல்லாம் வரட்டும். அந்த காலத்தில் அவங்க வீட்டுக்காரர் டாக்டரு, பாட்டியும் ஏன் எங்கள் வீட்டுக்காரர் பேர் என் பின்னாடி இருக்கே. சரி நீங்கள் சொல்கிறீங்கன்னு டாக்டர் போட்டு எங்கள் வீட்டுக்காரர் பேர் போட்டு பின்னாடி என் பேர் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பட்டம் வேணுமா? ரியலாகவே பட்டம் வேணுமா? நீ கர்த்தர் சொல்கிறார், நீ உத்தம குமாரன், உத்தம குமாரத்தி. நம்மளை நம்ம இன்றைக்கி மாற்றிக்கிட்டோம்னா அவருடைய ஊழியத்தை நல்லா பண்ண முடியும் போது நம்ம ஏங்க இன்னும் மாற்றிக்காமல் நம்ம ஸ்டைலுக்கு ஆண்டவர் வரணும்னு நினைக்கிறோம். சத்தியமாக நம்ம ஸ்டைலுக்கு அவர் வரமாட்டார். அவர் சொன்னார், உன் வழிகள் என் வழிகள், உன் நினைவுகளும் என் நினைவுகள். பவுலையா சொல்கிறார், உனக்கு கிருபை, இரக்கம், சமாதானம். என்னதுங்க? 3 பிளஸிங். கிருபை, இரக்கம், சமாதானம் உண்டாவதாக. ஆமென். இதில் இட்டர்னல் லைஃப் பற்றி பேசுவார். பொய் உரையாத தேவன் ஆதி முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணிடுறார். அந்த ஜீவன் பேர் என்ன ஜீவனுங்க? நித்திய ஜீவன். எத்தனை பேருக்கு ஜீவன் வேணும்? எவ்வளோ நாளுக்கு வேணும்? இல்லை எவ்வளோ நாளுக்கு வேணும் இந்த பூமிக்குரிய ஜீவன்? ஒரு 120 வயசு வரைக்கும். ஐயா நான் கேட்குறேன், 120 இப்போவே மாமா மச்சான் அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கும்போதே நம்ம சொல்கிறத கேட்குறதுக்கு இல்லை. நீங்கள் 120 வயசு வரைக்கும் இருப்பீங்களா? அண்ணன் தம்பி எல்லாம் அவுட் ஆகிட்டு இருப்பாங்க. அண்ணன் தம்பியோட பேரன் பிள்ளைங்க வாழ்ந்துருக்கும். அவங்க உடனே உங்களுக்கு வந்து சல்யூட் போடுவாங்களா? உங்களை தெரிஞ்சவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ண போகிறீங்க? எல்லாரும் போகும்போதே போயிட்டுருக்கலாம். எல்லாம் போயிடுச்சு, நான் மட்டும் இங்கே உட்காந்துக்கிறேன், இங்கே எனக்கு யாருமே தெரில. கரெக்டு தானே? எங்கள் பாட்டி இருக்காங்க. எங்கள் பாட்டி என் பையனை பிடிச்சின்னு அவங்க தம்பியை பற்றி பேசுவாங்க. அவங்க தம்பியை நாங்கள் எல்லாம் மறந்துட்டோம், அவர் இறந்து ரொம்ப நாள் ஆகுது. இவன் யார் மாறிக்கிறான்? என் தம்பி மாறிக்கிறான். அவர் பேரை சொல்லி யார் மாறிக்கிறான்? என் தம்பி மாதிரி. அவர் இல்லை, அவங்க பசங்க தாங்கிறாங்க. அவங்க பசங்க வரும்போது என் பையனை கொடுத்து இவன் யார் மாறிக்கிறான்? அவங்க அப்பா மாதிரி இல்லை, அவங்க ஒரு ஆள் தான் அவரை நினைக்கிறாங்க, வேற யாருமே நினைக்கிறதுக்கு இல்லை. ஏன்? அவங்க தலைமுறை போயிடுச்சு. இப்படி பூமியில் இருக்கிற வாழ்க்கை எவ்வளோ நாள் வாழறோமோ அவ்வளோ பிரச்சனை ஜாஸ்தி வரும்போது ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை பற்றி சொல்கிறார். ஆமென். வாட் இஸ் நித்திய ஜீவன்? யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச நித்திய ஜீவன் என்னது? ப்ளீஸ் உங்களோட கையில் நான் கேள்வி கேட்க விரும்புகிறேன். இறந்த பிறகு வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை, பிளஸ்ஸிங் லைஃப், ஆசீர்வாதமான வாழ்க்கை வந்து நித்திய ஜீவனா? ரைட். அப்புறம் நித்தியமாக வாழறது என்ன வித்தியாசமா? ஏசாமி நித்திய ஜீவனை பற்றி சொல்லியிருக்காரு. நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்கு அப்பாற்பட்ட புரிந்து கொள்ளுதல். படிக்கலாமா? யோவான் 17:3. யோவான் 17:3. தங்கம் பைபிள் எடு. வேர் இஸ் யுவர் பைபிள் பாய்? பாருமா, இப்போ தான் சர்ச் பண்ணுறான். கோ டேக் திஸ் பைபிள். அந்த டைரி எடு, நோட்ஸ் எடு. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும்
அப்பா கவனிச்சிட்டேப்பா, பேசாத. நித்திய ஜீவன் என்னவா? வசனம் எடுத்துக்கோ, அவனுக்கு ஹெல்ப் பண்ணுப்பா, எடுக்க பேஜ் நம்பர் எடுத்துக்கொடு. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை தேவனை தெரிஞ்சுக்கிட்டாலே நித்திய ஜீவன் ஸ்டார்ட் ஆயிடுச்சான். இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டாலே நித்திய ஜீவன் ஸ்டார்ட் ஆயிடுச்சான். தம்பி, உனக்கு இயேசப்பாவை தெரிஞ்சிச்சுல, உனக்கு நித்திய ஜீவன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் என்ன அர்த்தம்? இந்த பூமியில் நீ செத்துட்டாலும் செத்துற போகிறதில்ல, அப்படியே உயிராகவே ஆண்டவர்களை போய் சேர்ந்துருப்பாரு. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் செத்துட்டது உறுதி. அவங்க திரும்ப எழுந்து திரும்ப செத்துருவாங்க இரண்டாம் மரணத்தில். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களை இரண்டாம் மரணம் சேதப்படுத்தும். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை. ஹல்லேலூயா. இருமுறை பிறப்பவன் ஒரு முறை மரிப்பான், ஒரே முறை பிறப்பவன் இருமுறை மரிப்பான். கவனிங்க, அம்மா வயிற்றில் ஒரு முறை பிறந்தோம், ரைட்டா? பிறந்தாங்க, செத்துட்டாங்க. அம்மா வயிற்றில் பிறந்தவன் ஒரு முறை ஞானஸ்தான தொட்டியில் பிறந்துட்டான்னா அவன் ஒரு முறை பூமியில் சாவறானா, அதோடு சரியான். அதுக்கப்புறம் உயிராச்சிட்டானா நித்தியமாக வாழ்வானா. ஆனால் அம்மா வயிற்றில் மட்டும் பிறந்துட்டு திரும்பவும் ஞானஸ்தானம் என்கிற மறுபிறப்பு எடுக்காமல் இருந்தான்னா அவனும் செத்துருவானா எல்லாரும் மாதிரியும். திரும்பவும் உயிராட எழுப்பிட்ட பிறகு ரெண்டாவது முறை செத்துருவானா. அப்புறம் அவன் எஞ்சிக்கவே மாட்டான். அப்படி ஒரு கேரக்டர் கிடையவே கிடையாது. நிரந்தரமாக ஹீஸ் அவுட். நான் சொல்லுங்க, பைபிள் சொல்லு. ஹல்லேலூயா. அறிவதே நித்திய ஜீவன். ரைட், ஓகே. 3rd verse படிக்க போகிறோம். பொய்யுரையாத தேவன் ஆதி முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்து நம்பிக்கை அற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலத்தில் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். இப்போ சேலஞ்சு என்ன பாருங்கள், நம்மளோட சேலஞ்சு டீச்சிங்கில் தேவன் என்ன பண்ண மாட்டார்? பொய்யுரைய மாட்டார். 3rd verseலேருந்து பேசலாம். 3வது வசனத்தை வச்சுக்கிறீங்களா? தேவன் என்ன சொல்ல மாட்டார்? பொய்யுரையாத தேவன் என்ன சொல்கிறாரு? உனக்கு என்ன ஜீவன் உண்டுன்னு சொல்லுகிறாரு? நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் உண்டு. அதான். ஆனால் அதை பற்றி ஜனங்க நம்பிக்கை இல்லை. ஜனங்க என்ன சொல்கிறாங்க? நான் வெந்ததை தின்ட்டு விதி வந்தால் செத்து போகிறேன், வீடு போப்போந்து காடு வாவாந்து, பிறந்தவன்லாம் ஒரு நாள் செத்து போனோம் இல்லை, ஆண்டவன் கூப்பிட மாட்டான், எதுக்கு போட்டு வச்சுக்கிறான்னு தெரில. இதெல்லாம் நல்லா டைலாக் பேசுகிறோம். ஏன் பேசுகிறோம்? பைபிள் தெரியாததுனால பேசுகிறோம். பைபிள் இன்னும் உங்களுக்கு தெரில, அதனால தான் நீங்கள் உங்கள் கதையே பேசினுக்கிறீங்க. சொல்லிக் கொடுங்கம்மா பைபிள் அவங்களுக்கு. இனிமேல் பைபிள் பேச போகிற மகளே, நீ உங்கள் சொந்த கதையில் உங்கள் வீட்டில் நீ சின்ன பொண்ணாக இருக்கும்போது உங்கள் ஆயா தாத்தா பேசி அது பேச போகிறதில்ல. அவர் சொல்கிறாரு, ஜனங்களுக்கு நம்பிக்கை இல்லைப்பா நித்திய ஜீவனை பற்றி. என்னை ஏற்றுக்கிட்டா ஒருத்தனை நான் வாழ வைப்பன்ற நம்பிக்கையே இல்லை, தேவ பக்திக்கு எதுவான சத்தியமே இல்லை. ஜனங்க என்ன பேசுகிறாங்க? தெய்வ பக்திக்கு. உங்களில் நம்ம எல்லாருக்குமே ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கலாம், ரைட்டா? இந்த மெசேஜ் நேரத்தில் மட்டும் சத்தியம் பேசக்கூடாது. டீ குடிக்கும் போதும் சத்தியம் பேச போகிறேன். எத்தனை பேர் முடிவு எடுக்க போகிறீங்க? ஹல்லேலூயா. எப்போ? பாத்திரம் தொலைக்கும் போது எத்தனை பேர்? ட்ரெயினில் போகும்போது எத்தனை பேர் சத்தியம் பேசணும்? வேற எதுவும் பேசக்கூடாது. சாப்பாடு சாப்பிடும்போது என்ன பேசணும்? லீஷர் டைமில் சத்தியம் பேசினாலே பல பேர் ரசிக்கப்பட்டுருவாங்க. மீட்டிங்னு தான் எல்லாம் ரைட், ஓகேப்பா பாஸ்டர் ஸ்டார்ட் பண்ணுறாரு, கண்ணை மூடுறவங்களாம் கண்ணை மூடு, கதை பேசுகிறவங்களாம் கதை பேசு, திரும்புறவங்களாம் திரும்ப, தண்ணி குடிக்கிறவங்களாம் தண்ணி குடிக்க போ, பாத்ரூம் போகிறவங்களாம் பாத்ரூம் போடுற மாதிரி ஒரு செட்டை ஜனங்க எழுந்து போயினே இருப்பாங்க. அதே வாங்க டீ குடிக்கலான்னும் போது எல்லாரும் வருவாங்க. அப்புறம் அது நான் ஆச்சுன்னும் போது நீங்கள் சத்தியத்தை பற்றி பேசணும், தேவ பக்தியை பற்றி பேச வேணும். அவர்களுக்கு சொல்லும்படியாகத்தான் எனக்கு பிரசங்கித்திருக்கிறார், எனக்கு தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தியிருக்கார். மகளே, உன் கையில் ஆண்டவர் வார்த்தையை வெளிப்படுத்துறது ஏன் தெரியுமா? நீ டீ குடிக்கிற நேரத்தில், சாப்பிட்ற நேரத்தில், உட்காந்துக்கிற நேரத்தில், நின்றுக்கிற நேரத்தில் சத்தியத்தை மக்களுக்கு போதிக்க வேண்டும். இதுதான் உங்கள் சேலஞ்சு. ஆமென். இப்போ இந்த சேலஞ்சில் பிரதான சேலஞ்சு தீத்துக்கு கொடுத்துட்டாரு. நீ என்ன பண்ணோம்? அறிவிக்க வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும். நான் நம்பிக்கை நித்திய ஜீவன். அவருடைய வார்த்தை ஏற்ற காலத்தில் வந்துருச்சு. அவருடைய வார்த்தை எல்லா நிலைமையும் தாண்டி வரும். யூஸ் பண்ணும். பவுலுக்கு அன்னைய டெக்னாலஜி லெட்டர் ரைட்டிங். அவர் படித்தவர் என்ன பண்ணார்? லெட்டர் எழுதி கொடுத்தாரு. இந்த லெட்டர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? எத்தனை வருஷமாக டெய்லி படிப்பாங்க. இதை அந்த ஜனங்கள்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் கிடையாது. இப்படியே தான். அது மாதிரி ஒரு காப்பி தான் நமக்கு வந்து நம்ம பைபிளில் தமிழ் ஆக்கம் பண்ணி வச்சுருக்கிறோம். இன்றைக்கி நமக்கு என்ன டெக்னாலஜி இருக்குது? மொபைல், யூடியூபு,
கூட உட்காந்துன்னு பேசுறது, ஃபோனில் பேசுறது, வாட்ஸ்அப்பில் பேசுறது, வேற என்ன, ஜூமில் பேசுறது, கூகுள் மீட்டில் பேசுறது, எல்லா நேரத்திலையும் சத்தியத்தை அறிவிக்க வேண்டிய மிஷன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. காமன் லாங்குவேஜுங்க. அன்னைக்கு உலகம் ஃபுல்லாக காமன் லாங்குவேஜ் கிரேக்க மொழி. இன்றைக்கி இங்கிலீஷ் வந்துருச்சு. நமக்கு இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியும், பேசலாமா? அல்லேலூயா. அன்னைக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா பாக்ஸ் ரொமேனியா அப்படின்ற ஒரு கொள்கை இருந்தது. என்னன்னா ரோம சாம்ராஜ்யம் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் சமாதானம். சமாதானத்துக்கு புறம்பா அவனாவது வாழாட்டினா அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க. ரோமாபுரிக்கு தூக்கிட்டு போய் அந்த ஸ்டேடியமில் உள்ளே போட்டு அவனை பின்னி எடுத்துருவாங்க. அதனால் சமாதானம் தான். நல்லா இருந்தால் நல்லா இருக்கலாம், வாழ்ந்தால் வாழலாம், பிஸ்னஸ் பண்ணால் பிஸ்னஸ் பண்ணலாம், கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணிருந்தால் வாழலாம், மிஸ்டேக் பண்ணால் எடுத்துருவாங்க. அங்கே எடுத்துகிட்டு போய் இவங்களை தண்டிக்கிறதுனே பெரிய பெரிய ஸ்டேடியம்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. ஆமாம். அதனால் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க பிரச்சனையே இல்லை. குழுவாக 10 பேர் கூட 20 பேர் கூட சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டிய பணியை தீத்துக்கு தர போகிறார். ஹல்லேலூயா. 4ஆம் வசனத்தில் அவரை தீத்து என்ன சொல்கிறாரு? வெளிப்படுத்தினார். நீ 5ஆம் வசனம், நீ குறைவாக இருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தும்படிக்கு நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கு உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வைத்து வந்தேனே. எங்கே விட்டு வந்துக்கிறாரா? என்ன கேளுங்களேன், நீங்களாம் எங்கேருந்து வரீங்க? ஆண்டவர் என்னப்பா சொல்லுவார்? உன்னை அங்கே விட்டு வைத்து வந்தேனே. எது பண்ணுறதுக்கு? குறைவாக இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும். என் மகனே, குறைவாக இருக்கிறத ஒழுங்குபடுத்துறியா இல்லை இன்னும் அதிக குறைவாக்கி விட்டுறியா? நான் உன்னை அதுக்கு தானே வச்சுருக்கேன். கொஞ்சம் நம்ம இதயத்தை திறந்து ஆண்டோடைய வார்த்தையை வாங்கிக்கலாமா? குறைவை எப்படி நிறைவாக்க முடியும்? நேற்றைக்கு நம்முடைய திருச்சபையில் 13 ஊழியம் நடந்துச்சு. 13. அந்த 13ல் ஏறக்குறைய ஒரு 6க்கு தான் நான் போனேன். மீதி 7 நம்ம பசங்க நடத்தினாங்க, நம்ம பிள்ளைங்க போனாங்க. யார் தான் நடத்த முடியும்? மூப்பர்கள். தீத்து யாரை ஏற்படுத்து? நீங்கள் லீடர்ஸ் ஆகணும்னா செல் குரூப் நடத்தணுங்க. நீங்கள் லீடர்ஸ் ஆகணும்னா ஒரு ஆத்துமாக்கு அது உத்தரவாதமாக இருக்கணும். பாஸ்டர் இவனை நான் பார்த்துக்கிறேன், பாஸ்டர் நான் லீடர்னு சொல்லணும். இவளோட வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன். உங்கள் லைஃப்பில் உங்கள் லீடர்ஸ் ரெஸ்பான்சிபிளாக இல்லை. உங்களுக்கு உடம்பு சரியில்லாத போது உங்கள் லீடருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணல, அவங்க உங்களை பார்த்துக்கல. அந்த மாதிரி நீங்கள் மற்றவர்களை பார்த்துக்கொள்ள வேண்டும். உங்கள் காசு கஷ்டப்படும் போது உங்கள் லீடர் எதுவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, அது போல உங்கள் திராணிக்கு ஏற்ற சிலருக்கு நீங்கள் தலைவர்களாக மாற வேண்டும். அவர்கள் உங்களுக்கு மூப்பர்களாக ஆப்ரேட் பண்ணணும். கர்த்தருடைய திருச்சபையில் உங்கள் ரெஸ்பான்சிபிளான மூப்பர்களா. தீத்து நான் உன்னை ஏற்படுத்தினேன், நீ யாரை ஏற்படுத்தின? ஹல்லேலூயா. அதற்காக தான் உன்னை கிரேத்தா தீவில் விட்டு வந்தேனே. ஹல்லேலூயா. நம்ம மகளே, நீ செல் லீடர் பேட்ஜி குத்திட்ட. உன்னை குத்த வைக்க நாங்கள் பட்ட கஷ்டம் உனக்கு தெரியும். வேற யாரை நீ செல் லீடர் பேட்ஜி குத்த வைக்க பாடுபட்டு கொண்டிருக்கிறாய்? வேற யாரோட செல் குரூப் டெவலப் பண்ண நீ பாடுபட்டு கொண்டிருக்கிறாய்? அப்படி யாரையாவது நீ ஆக்கணும்னா அவன் குற்றச்சாட்டப்படாதவனாக இருக்கணுமா? என்னங்க ஐயா அந்த அம்மா இருக்க என்ன மோசமான ஆள் தெரியுமா, நீயா அந்த செல் லீடர் ஆக்கின அப்படின்ற குற்றம் வரவே கூடாது. ஏன் ஊழியத்தை டக்குன்னு எடுக்கிறாங்க? நம்ம கையில் கொடுத்துட்டு நம்ம மேலே நிறைய கம்ப்ளைண்ட் வரும். ஒருத்தர் 2 3 4 5 6ன்னு வரும். பாஸ்டரையும் தாண்டி ஒரு பப்ளிக் சர்க்குலேஷன் வரும்போது என்ன ஆகும்? கூப்பிட்டு நான் விசாரிப்பாங்க. விசாரிக்கும் போது என்ன ஆகிடும்? எத்தனையும் நம்ம மறைக்கலாம். நான் இது பண்ணல, இது பண்ணல, இது முடிஞ்சா கண்டுபிடிச்சிங்க, யார் சொன்னாலும் அவங்க கையில் கேளுங்க, அவங்க சொல்கிறதுக்கு நான் எவிடன்ஸ் இருக்குது. இப்படியெல்லாம் பேசினுக்கிற நேரத்தில் எங்கே ஊழியம் பண்ணுறது? சொல்லிட்டார். நம்பர் 1 இருக்கக்கூடாது. அப்போ குற்றம் வராத அளவுக்கு அவனை பார்த்துக்கணும். 2வது, ஒரே மனைவியுடைய புருஷனும் துன்மார்க்கர் என்றும் அடங்காதவன் என்றும் பேர் எடுக்காத விசுவாசம் உள்ள பிள்ளைகளே உடையவனாய் ஒருவன் இருந்தால். இப்போ நம்ம வேற மாட்டணும். பிள்ளைங்க கரெக்டாக இருக்கணும். பிள்ளைங்க மிஸ்டேக் பண்ணால் யார் பதவி போயிடும்? அப்போ சின்ன வயசுலேருந்து யாரை வளர்க்கணும்? பிள்ளைகளை வளர்த்தோம். If any be blameless the husband of one wife having faithful children not accused of riot or unruly. ஐயா அப்படியே தீத்துக்கு லோடு மேலே லோடு ஏற்றுறாரு. தீத்து நீ ஊழியம் பண்ணுறது இல்லாமல் நீ உன்னை ஒருத்தனை ஊழியம் செய்ய வைக்கிறிய, அவன் எப்படி இருக்கணும் போது லாஸ்ட்டில் பார்த்தா ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். உருவாக்கணும். அல்லேலூயா. 3 வருஷம் பீரியடில் உருவாக்கணும். முரட்டு காலை என்ன பண்ணணும்? தலை குஞ்சு போகிற ஆடு மாதிரி ஆக்கணும். சொல்லி கொடுக்கணும். புறாவை போல கபடற்றவர்களாக இருக்கணும். சர்ப்பத்தை போல
ட்ரெயின் பண்ணணும். இதான் நடக்குது. கர்த்தர் சர்ச்சில் இதான் கொடுக்குறாரு. நீங்கள் என்றைக்கு ட்ரைனிங்க்கு ரெடியோ அன்றைக்கி உங்களை கண்காணி ஆக்கிடுவார். ட்ரைனிங் ரெடி ஆகாத வரைக்கும் நீங்கள் பாஸ்டரை என்ன தான் உழுக்குனாலும் ஊழியம் வர போகிறது கிடையாது. ட்ரைனிங் கொடுக்க போகிறவர் யார்? ஆண்டவர். ஆமென். 2ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 2:13 சொல்லுது, தீத்து ஒரு நல்ல ஜெனுவினான ஒரு சகோதரனாக இருந்தார். 2 கொரிந்தியர் 8:23 சொல்லாரு, பவுலோடு கூட ஊழியம் செய்கிற ஒரு நல்ல பார்ட்னராக இருந்தாராம். 2 கொரிந்தியர் 12:18 சொல்கிறாரு, பவுலுக்கு இருந்த அதே ஆவியோடு கூட இவரும் ஒர்க் பண்ணாராம். 2 கொரிந்தியர் 12:18 இதையே சொல்கிறார், பவுல் எந்த ஸ்டெப்பில் போனாரோ அந்த ஸ்டெப்லேயே போனாராம். தீத்து 2:7 சொல்கிறாரு, பவுல் ஃபாலோ பண்ண அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணாராம். அன்றைக்கி ஒரு நாள் மக வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸில் ஒரு வசனம் வச்சுருந்தாங்க. அப்போ நான் கூப்பிட்டு கேட்டேன், ஏம்மா இதை போய் இன்றைக்கி வைக்கிற? இல்லைப்பா எனக்கு பிடிச்சிருந்துச்சி. இல்லை, இன்றைக்கி மார்னிங் டிவோஷனில் என்ன வருதோ அது நீ ப்ரொமோட் பண்ணாதான் சர்ச்சு ஃபுல்லாக இது ப்ரொமோட் ஆகும். நம்ம பாட்டு டக்குன்னு தீத்து படிச்சுட்டினோன்னு ஒன்று வச்சோம்னா ஜனங்கனா ஆகிடுவாங்க, கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. அன்றைக்கி ஈவினிங் நீ சாயந்தரம் திரும்பி தீத்து பற்றி பேசுனேன்னா அந்த லீடிங்கு வராது. ஃபாலோயிங் த சேம் ஸ்டெப்ஸ். மதர் சர்ச்சில் சொல்லுவாங்க, நாங்கள் என்ன படிக்கிறோமோ அதை நீங்கள் எல்லாம் படிங்க, அப்போ தான் ஆகும் அந்த ஃப்ளோ வரும். ஒரு 3 நாள் கிராண்ட் மதர் சர்ச்சில் படிப்பாங்க, அடுத்த 3 நாள் அவங்க படிப்பாங்க, அடுத்த 3 நாள் நம்ம வரத்துக்குள்ளே எப்படி இருக்கும்? சேம் ஃப்ளோ வரும். சேம் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணாராம் தீத்து. ஏன் கூட சேர்ந்து ஊழியம் செய்கிற பிள்ளைகளே, உங்களை பார்த்து நான் கேட்குறேன், உங்களில் எத்தனை பேர் நம்ம சர்ச்சோட செர்மன் கேட்குறீங்க? சிலர் லீவ் எடுத்துடுறீங்க, எதையோ கேட்குறீங்க. சாரி டு சே, எதையோ கேட்குறோம், சம்மந்தம் இல்லாத எல்லாத்தையும் கேட்குறோம். லாஸ்ட்டில் இங்கே என்ன நடந்துச்சுனே தெரியாமல் கேட்குறோம் இல்லை? அல்லேலூயா. Titus followed the same steps of Paul. He's a man, he's a great man of common sense. ஊழியம் பண்ணும்போது விசுவாசத்தோடு இருந்த இந்த தீத்து காமன் சென்ஸோட என்ன பண்ணாரா? ஆக்ட் பண்ணாரா? கிருபை, சமாதானம் எல்லாம் எல்லாத்தையும் அவருக்கு உண்டாகுதுன்னு சொன்ன தீத்து இப்போ என்ன பண்ண போறாருன்னா ஜாப் கொடுக்க போறாரு. I have given you a job. I have given you a job. என்னன்னா ஊழியெல்லாம் நம்ம சர்ச்சில் இருக்கு. சிறுவர் ஊழியம், வேற வாலிபர் ஊழியம், பிறகு செல் குரூப்பு, கான்ஃபரன்ஸ் ப்ரேயரு, ஸ்கிரிப்சர் கிளாஸு, ஸ்கூலில் போய் நடத்துகிற ஸ்கிரிப்சர் கிளாஸ், மியூசிக் ஊழியம், ஃபாஸ்டிங் ப்ரேயர், வயசானவங்க மத்தியில் ஊழியம் நம்ம இருக்குதா? ஆவடி ஊழியம், OMR ஊழியம், 5 திருச்சபைகள் ஊழியம், ஹிந்தி ஊழியம். இப்போ யோசிச்சு பாருங்க, ஆர்டரா இல்லைன்னா என்ன ஆகும்னு. லாஸ்ட் மினிட்ல பிள்ளைங்க பேசுவாங்க, சாரிப்பா நான் இன்னைக்கு வரமாட்டேன். போ மாட்டுங்க பாஸ்டர், இல்லை நான் இன்னைக்கு ஸ்கிரிப்சர் கிளாஸ்க்கு வரல, ஸ்கிரிப்சர் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கோம். நான் யோசிச்சு பார்ப்பேன், see God has called you to put things into order. எங்கெல்லாம் குறைவு இருக்கோ அந்த குறைவுகளை நிறைவாக்கணும். நம்ம கருத்து பேசியிருக்க இங்கே வரல, காரணம் சொல்லியிருக்க இங்கே வரல, எதனா ஒன்று என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க சொல்றதுக்கு வரல. we are here to put things in order. கரெக்ட் ஆகணும். மார்னிங் டியூஷன் ஸ்டார்ட் ஆகிற டைம் ஆயிடுச்சு, மைக் ரெடி ஆகுது, அது ரெடி ஆகுது, இது ரெடி ஆகுது, எல்லாரும் ஆர்டர் நோக்கி போகணும். அல்லேலூயா. இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், ஏன் கூட எத்தனை பேர் தோல் கொடுத்து ஊழியம் செய்ய போறீங்க? இது சரியா? ரைட்டா வச்சிங்க. நீங்கள் ஒரு 3/4 மணி நேரம் லேட்டாக வரீங்கன்னு வைங்களேன், ஏன் மைக்கு வேலை செய்யலை, அந்த நேரத்தில் போய் தடபுடலாம் மைக்கு ஹெல்ப் பண்ண, அது ஹெல்ப்பா? ஹெல்ப்பரா இன்னும் மாறலனே அர்த்தம் இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க, என்ன பண்ணல, செய்யவே இல்லை. என்ன பண்ணல? You are not there to put things in order. Things are in disorder. தீத்து, நீ கிரேத்தா தீவுக்கு போன, ஆர்டரா பண்ண, உன்னால பண்ண முடியாது, நீ டீமா உருவாக்கு. அந்த டீம் என்ன பண்ணும்? ஆர்டர்ல வைக்கும் பொருள்களை. நீங்க சொல்லுங்க, உங்கள எத்தனை பேருக்கு ஆர்டரா பண்ற வேலை இருக்கு? வெளி உலகத்துல வேலை செய்யும்போது எத்தனை விஷயத்தை ஆர்டரா பண்ணீங்க? கர்த்தருடைய ஊழியத்துல செய்தாக வேண்டும். Things has to be put into order. அடுத்தது டைம். இன்னொன்னு, இங்க ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கும் போது நீங்க வேற ஏதோ யோசிச்சுங்கிறீங்கன்னு வைங்களேன், இல்ல போன் பேசினுக்கிறீங்கன்னு வைங்களேன், இங்க பிரச்சனைக்கு சால்வ் பண்ண முடியுமா? முடியாது. திங்ஸ் ஹேஸ் டு பி புட் இன்டு ஆர்டர். தீத்துவை அழைத்தது, தீத்துக்கு கொடுத்த வேலை என்ன ஆகணுமா? வேலைகள் என்ன ஆகணுமா? ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். எல்லா வேலைகளும் என்ன பண்ணப்பட வேண்டும்? ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். இவன் கண்காணியா இருக்கிறான், தேவனுடைய உக்கிரக்காரனுக்கு ஏற்ற விதமாக குற்றச்சாடப்படாதவன் இருக்கணும், தன் இஷ்டப்படி செய்யாதவனும். இப்ப ப்ராப்ளம் புரிஞ்சிச்சிங்களா? ஒரு ஊழியம் கொடுத்த பிறகு லீடர்ஸ் இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத, அப்படி பண்ணாதன்னுவாங்க. உடனே ஜனங்க சொல்றதை கேட்டிருக்காங்க, அவங்க ஃப்ரீயா விட மாட்டாங்க. அன்னைக்கு கூட இது பண்ணாதன்னா
இதை பண்ணாதுன்னு என்ன சொல்லிட்டாங்க, இனிமே நான் வரமாட்டேன். புரியுதுங்களா? தன் இஷ்டப்படி செய்யல. there is a vision bearer. தரிசனத்தை கர்த்தர் பாஸ்டர்ஸ் கையில கொடுத்துருக்காரு. அந்த தரிசனத்தை வாங்கி அவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க. இதுக்கு நடுவில் நம்மளோட தரிசனத்தை எடுத்து விட்டோம்னா அது பேரு டிவிஷன். விஷனுக்கு ஆப்போசிட்டா போனா அது பேரு டிவிஷன், பிரிச்சு விட்டுருவோம் சொல்றாரு. எப்படி 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 க்ளோஸா மினிஸ்ட்ரி ஃபாலோ பண்ணப்படுது பாருங்க. பவுல் கையில் ஆண்டவர் கொடுத்தாரு, பவுல் வாங்கி யார் கையில் கொடுத்தாரு? தீத்து கையில் கொடுத்தாரு. தீத்து நீ வாங்கிட்டா கிரேத்தா தீவில் நிறைய சிட்டிஸ் இருக்கு, ஊழியத்தை பிரிச்சு கொடுக்கணும், கேர்ஃபுல்லா இரு, தன் இஷ்டப்படி செய்யறவங்க கையில கொடுக்காத. he need to follow the rule. அல்லேலூயா. அன்னைக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? எங்க லீடரோட ரூலுக்கு நான் ஃபாலோ பண்றேன், என்னை அழைத்த தேவனோட ரூலுக்கு நான் ஃபாலோ பண்றேன். இல்லைன்னா கஷ்டம் தேவ ஜனமே. there will be division. மதுபான பிரியவனா இருக்கக்கூடாது, அடியாதவனா இருக்கக்கூடாது, அடிக்கிறவனா இருக்கக்கூடாது, இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும். இன்னைக்கு நான் வந்ததுல இன்னும் எனக்கு கிடைக்க போகுது, அதை மினிஸ்ட்ரியில பண்ண முடியாது. கன்ஃபார்ம்டா இன்னைக்கு நான் வரேன், எனக்கு ஒரு ஒன்று இருக்குது, அப்படி வரவே முடியாது. பிஸ்னஸ் பண்ண போகலாம், அங்கே பண்ண போகலாம், இங்கே பண்ண போகலாம். இங்கே we need to wait. அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேலும் பிரியம் உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தனும் இச்சை அடக்கம் உள்ளவனும் ஆரோக்கியமான உபதேசத்தில் புத்தி சொல்லவும் எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாய் இருக்கும்படிக்கு தான் போதிக்கப்பட்டவை கேட்ட உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுவனாய் இருக்க வேண்டும். இங்க இதெல்லாம் ஓகே. ஒன்று மட்டும் என் மனசை ரொம்ப டச் பண்ணுது. எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவனும் வல்லவனாய் இருக்க வேண்டும். அதுங்க எதிர் பேசுகிறவர்களே. நான் பார்க்குறேன் நிறைய பேர் நம்ம கூட சேர்ந்து ஊழியம் பண்ணுறவங்க ஜென்ட்லாக நடந்துப்பாங்க, அவங்களுக்கு கெட்ட பேரே வரக்கூடாது. அந்த விஷயம் பாஸ்டர் வரைக்கும் போயிட்டு இல்லை பாஸ்டர்மா வரைக்கும் போயிட்டு அவங்க வந்து பேசி கெட்ட பேர் வாங்கிட்டு போயிட்டோம். நம்ம என்ன பண்ணலாம்? உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் வரைக்கும் சொன்னது எல்லாமே கஷ்டமான வேலை இல்லை. சில இடத்துல சில மெசேஜ் கேட்கும்போது நமக்கு ஒரே குஷியாகுது, ஆய் ஊய் ஆய் ஊய் ஊயின்னு கத்தணும் போல இருக்குது, கத்திட்டு திரும்பி போய் அதே தான். ஆனால் சில மெசேஜ் ரொம்ப டஃப்பாக இருக்கு, ஆனால் நம்மளை கரெக்ட் பண்ணுதே. கரெக்ட் பண்ணுதா இல்லையா? இன்னைக்கு இந்த தீத்துவின் புஸ்தகம் என்ன கரெக்ட் பண்ணுதே? நம்மளை கரெக்ட் பண்ண போதா இல்லையா? கரெக்ட் பண்ண போகிறது. யாரெல்லாம் கரெக்ஷனுக்கு விட்டு கொடுக்குறானோ அவன் தான் லீடர், யாரெல்லாம் கீழ் படிக்கிறானோ அவன் தான் மேற்படிக்க ஏறுகிறான். ஆமென். வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ள வேண்டும். அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள், அடங்காதவர்கள், வீண் பேச்சுக்காரர்கள், மனதை மயக்குகிறவருமாய் இருக்கிறார்கள் சொல்லிட்டாரு. அங்கே என்னென்ன மிஸ்டேக் நடக்குது? இவங்களெல்லாம் டேக்கிள் பண்ணோங்க. மினிஸ்ட்ரி எப்படி தெரியுமா? ஃபயர் ஃபைட்டர் மாதிரி. அவங்க நெருப்பில் குதிச்சு இவங்களையும் காப்பாற்றணும், இவங்க மேலேயே நெருப்பு வராமல் பார்த்துக்கணும். பண்ணிட்டு அவனை கொண்டு வந்து காப்பாற்றிட்டு அவனை ஏற்றி விட்டு நெருப்பில் நிற்கணும், தப்பிக்க சாகாம. அப்புறம் இன்னொருத்தனை போய் காப்பாற்றணும், திரும்பி சாகாமல் நிற்கணும். டயர்டாக இருக்கும்போது என்ன மேலே ஏற்றிருங்கடா, ஹாஃப் அன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன், திரும்பி வரணும். இதான். இதனால தான் நம்ம என்ன பண்ணுறதில்ல, ஊழியம் பண்ணுறது இல்லை, செல் குரூப் நடத்துறது இல்லை. பாஸ்டர் நான் ஒன்று பண்ணுறேன், சொல்லுங்கம்மா, இது ஊழியம்னா வானா, நான் திரும்பி வேலைக்கு போகிறேன். சரிம்மா, வேலைக்கு போய் என்ன பண்ணுவீங்க? சம்பளத்தை வாங்கிட்டு வந்து காணிக்க குத்துறையா, என்ன விட்டுறியான்ட்டாங்க. அப்படியாம்மா? ஆமாம்மா. எதுக்கு? நம்ம கெட்ட பேர். என்ன பேரா? இப்போ சொல்லுங்க, மனுஷன் கையில் கெட்ட பேர் வருதுன்றதுக்காக ஊழியத்தை விட்டுட்டு போய் ஆண்டவர் கையில் கெட்ட பேர் வாங்க போறீங்களா? இல்லை மனுஷன் கையில் வரட்டோடா எத்தனை கெட்ட பேர்னாலும் என் ஆண்டவர் கையில் நல்ல பேர் வாங்குறதுக்காக தொடர்ந்து ஓட போகிறேன் என்று முடிவு எடுக்க போகிறீர்களா? விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள், அவங்க யார் தெரியுமா? த ஜூயிஷ் பீப்புள். அவங்க ஆபிரகாமின் சந்ததியில் வந்தவங்க, விருத்த சேதனம் உள்ளவங்க. பவுல் யாரா? பவுல் வந்து அவர் வந்து பெஞ்சமின் கோத்திரம். அப்புறம் நான் அவர் வந்து ஊழியம் பண்றாரு. நான் ஊழியம் பண்றான். அவர் கமாலியல் பாதத்தில் படிச்சாரா? கமாலியலே அதை உட்காந்துக்கிறாரு. கமாலியல் பாதத்தில் படிச்சவன் பெரியால. பவுல் பத்தி சொல்லிட்டா, அவன் தான் முதல்ல உங்க திருச்சபையை துன்புறுத்தவனே. அவன் வந்திருக்கான். விருத்த சேதனம் கையில் நீங்க பேச முடியுமா? ஹலோ, நீ யாரு? நானா இந்த ஊர்ல இருந்து வந்துக்கிறேன், நாங்க ஆபிரகாம் வழியில வந்தவர்கள். அவங்களெல்லாம் டேக்கிள் பண்ணோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? தீத்து ஒரு புறஜாதியான், இஸ்ரவேலன் வேற கிடையாது. எவ்வளோ டஃப்பான வேலை பாருங்க. தேவஜனமே, உங்களை எல்லாரையும் பார்த்து நான் சொல்றேன், எத்தனையோ பாரம்பரியத்துக்கு முன்பதாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஊழியத்துக்கு வருவதற்கு, ஊழியத்தை விட்டு போயிருக்கிறாங்க. உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்திருக்கிறார். அவங்க கையில் இருந்தோம் நமக்கு பேட்டில் வரும், அதையும் ஃபேஸ் பண்ணோம். புதுசாக ரட்சிக்கப்படுறவங்களையும் பேட்டில் வரும், ஃபேஸ் பண்ணோம். வீண் இதில் நடுவில் அடங்காதவர்கள் வேற உள்ள பூருவாங்க. அடங்குற கூட்டத்தை அடக்காம பண்ணிட்டு போயிடுவாங்க. அடங்க மறுப்போம் அப்படிலாம் பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்க?
அடங்க மறுப்போம், அடங்காத நெஞ்சம் எங்களுக்கு உண்டு அப்படி பேசுவாங்க. அவங்கள வேற டேக்கிள் பண்ணும். ரெண்டாவது வீண் பேச்சு, சப்ஜெக்ட் அவுட் என்ன பண்ணுவாங்க, வேற எதனா பேசுவாங்க. மூணாவது மனதை மயக்குகிறவர்கள், அவங்களோட அட்ராக்ஷன் ஸ்கில் ஆத்மாவை கொண்டு போய் பாவத்தில் தள்ளிடும். அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும். ஹல்லேலூயா. எனக்குல நீங்க ஆண்டவர் கை தட்டுங்க. ஊழியத்துக்கு அழைச்சிருக்குது. என்ன பாஸ்டர் ஆர்டைன் பண்ணும்போது எங்க ஒரு பாஸ்டர் வந்து என்கிட்ட சொன்னார், தம்பி பாஸ்டர் ஊழியத்துக்கு வந்துட்டீங்களா? ஆமா அங்கிள். இந்த தீத்துவும் தீமத்தையும் மனப்பாடமாக வர அளவுக்கு படிங்க. நாங்கள் அன்னைக்கு நான் படிக்கும்போது மண்டையில் ஒன்று கூட ஏறல. 13 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒன்று ஏறிச்சு. இப்போ தான் வார்த்தையாக புரியுது. இவர்களை கண்ட்ரோல் பண்ணோம். சர்ச்சில் இந்த மாதிரி பீப்புள் அன்கண்ட்ரோலபிள் ஆனாங்களா என்ன ஆகும்? சுய நீதி உள்ளவங்க, விசேஷமாக விருத்த சேதனம் உள்ளவங்க, அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மார்னிங் டியூஷன் எங்கேருந்து ஓடும்? அடங்காதவங்க கண்ட்ரோல் எடுத்தாங்களா என்ன ஆகும்? வீண் பேச்சு பேசுறவங்களுடைய வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணாம விட்டா என்ன ஆகும்? மனதை மயக்கிறவங்க வந்து இங்க ஆத்துமாக்களை ஒரு 10 பேரை தூக்கிட்டாங்களா என்ன ஆகும்? அவர்கள் வாய் அடைக்கப்பட வேண்டும். பேசாதீங்க. நீங்க ஏங்க அவருக்கு கால் பண்ணி பேசுறீங்க? நீங்க ஏங்க அவருக்கு டெக்ஸ்ட் பண்றீங்க? நீங்க யாருங்க அவருக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறீங்க? நீங்க அவங்க கையில் இதை விசாரிக்கிறீங்க? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? எஸ், இதுதான் அழிச்சிருக்காரு. இல்லைன்னா சபை என்ன ஆகும்? தீத்துக்கு அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து, இழிவான ஆதாயம், அதாவது இழிவான ஆதாயம்னா என்ன? அந்த பணம் வருது பாருங்க, அது யார்கிட்டயே சொன்னா நம்மள ரொம்ப கேவலமா பேசுவாங்க. அந்த ஆதாயம், அந்த பதவி உயர் வருது பாருங்க, ரொம்ப ஒஸ்டான வேலையினால வந்திருக்கும். இதை செய்வாங்க. அவர்களை நீ ஸ்டாப் பண்ணும். இந்த வேலை செய்ய முடியுமான்னு தெரியலையே ஆண்டவரே, இதை செய்யறதுக்கு எனக்கு இங்க பதவி இல்லை ஆண்டவரே, எங்கன்னா வெளியில அரசாங்கத்தில் அப்படி இப்படி இருந்தா தானே ஆண்டவரே பவர் இருக்கும். எனக்கு பவரே இல்லையே. கவனிங்க, உன் கையில ஸ்பிரிச்சுவல் பவர் கொடுத்துருக்கேன். கர்த்தத்துவம் இயேசுவின் தோல் மேல இருக்கிறது. மாம்சிகத்தில் முடியாதது, பிசிக்கலா முடியாதது, அதிகாரத்தில் முடியாதது, ஆவியினால் முடியும். தீமோத்தேயுவே உன்னால் முடியும் என்று தீமோத்தேயுவுக்கு சொன்ன அதே பவுல் தான் தீத்து பார்த்து சொன்ன, தீத்து உன்னால முடியும். இதை you need to tackle things spiritually. These are spiritual issue. பாவ வயிற்று சோம்பேறிகள், ஸ்லோ பெல்லிஸ், நம்மனால நல்லா சாப்பிடுவோம் பாருங்க. இந்த சாட்சி உண்மையா இருக்கிறது. இது முகாந்திரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்துக்கும் விட்டு விலகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவி கொடாமல் விசுவாசத்திலே ஆரோக்கியம் உணர்வர்களாகும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். அப்பா பயமா இருக்குப்பா. என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் நீங்க பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் சில்ட்ரன் நடத்துகிற மாதிரிலாம் அவர் நடத்த மாட்டார். அவர் ஹாயம் போட மாட்டார், பாயம் போட மாட்டார், தேங்க்யூவும் போட மாட்டார், நல்லா ஒரு ரொம்ப பெருசாக புகழ்ந்தெல்லாம் போட மாட்டார். உடம்பு சரியில்லையா, உடம்பு பார்த்துக்கடா அப்படின்னு முடிச்சுடுவார். அவள் தான். நம்ம தான் நீ ஹாஸ்பிட்டலுக்கு போனியா, அவனுக்கு எப்படி இருக்குது, போயிட்டு வந்துட்டியா, காசு வச்சுக்கிறியா, அதெல்லாம் கேட்குறோம்ல, அதெல்லாம் கேட்க மாட்டார். அப்படியே டைரெக்டாக பேசுவார். நான் யோசிச்சு பார்க்குறேன், கண்டிப்பு சபையில் அவசியமா இல்லையா? எத்தனை பேர் அவசியம்ன்றீங்க? அப்போ ஏன் கண்டிப்பை ஏற்றுக்க மாட்டீங்க? கண்டிப்பா அவசியம் இல்லைன்றவங்களாம் கை தூங்க பார்க்கலாம். நீங்க இருங்க ஜாலியா. ஆமா, நான் ஒன்று யோசிச்சேன். பிள்ளைங்களை ஊழியத்துக்கு அழைக்கும் போது அவங்க கையில் இதை சொல்லணும், நான் உங்க கையில் கண்டிப்பா இருப்பேன், ரொம்ப கண்டிப்பா இருப்பேன். இருக்கிறியா? இல்லை போயிடுறியா? போயிட்டு வரையா? ரைட், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் உனக்கு ஆசீர்வாதமாக தான் இருப்பேன். ஆனால் ஊழியன் வந்து எப்படி இருப்பேன்? அப்படிதான் லீடர்ஸ் நம்ம கையில் சொல்றாங்க. நம்மள அப்படி இருக்க போறோம். பவுலையா சொல்லியிருக்காரு, ஊழியனால இப்படி தான் பண்ணோன்ற ஃபார்மேட்டை போட்டதே யார் தான்? பவுலுடைய டீச்சிங்ஸ் தான். விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாக கடிந்து கொள். நான் எங்கள் பசங்களை பைபிள் கையில் வச்சு நோட்ஸ் ஏறான்னு அவனுங்க கையிலையும் சொல்கிறேன், அவங்க அம்மா அப்பா கையிலையும் சொல்கிறேன். 2 பேரும் கண்டுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நான் கண்டிப்பாக இல்லை. வாடா உட்கார்றா. இப்போ அவனை பிடிச்சிக்கிறேன், என்ன நோட்ஸ் எதுனான்னு தெரில, இன்னைக்கு கண்டிப்பாக இருக்க போகிறேன். பரவாயில்லையா? காலையிலே தலைவலி பாஸ்டர், லீவ் போட்டு ஸ்கூலுக்கு வந்துக்கிறேன், நீ என்கிட்ட கண்டிப்பாக இருந்தேன்னா நாளைக்கு வரமாட்டேன், பேசாமல் ஸ்கூலுக்கு போயிருக்கலாம் போல. அழகாக நமக்கு நழுவ தருதுங்க கண்டிக்கிற நேரத்தில். ஸ்டமக் பெயினுங்க, சரிம்மா பேர். தலைவலி பாஸ்டர், ஓகேங்க. வீட்டில் இருக்கவே பிரச்சனை, சரி. கண்டிப்பு தப்பிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. கண்டிப்பில் வந்து உட்காரத்துக்கு ஒரு வழியும் இல்லை. லாஸ்ட்ல கண்டிப்பு என்கிற ஸ்கூலில் ஒருத்தன் கூட இல்லை. அதனால தான் வெற்றி பெற்ற இடத்துல ஒருத்தனும் இல்லை. இந்த கண்டிப்பு என்கிற ப்ராசஸ், கடிந்து கொள்ளுதல் என்ற ப்ராசஸ்ல போகும்போது தான் விசுவாசத்தில் ஆரோக்கியம் வருகிறது என்று பவுல் சொல்லுகிறார்.
சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசிகளுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. அவருடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமா இருக்கும். நீங்க அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்டீங்கன்னா கூட அவங்க சுத்தத்தோட போட்டி போட்டு அசுத்தம் கரெக்டுன்ட்டு போயிடுவாங்க. அசுத்தமா இருக்கிறவங்க சொல்றதும் சுத்தமா இருக்கிற சொல்றதும் கன்ஃபியூஸ் ஆகி அசுத்தமா இருக்கிறவங்களோட பவரை பார்த்துட்டு சுத்தமா சொல்றவங்களை அட்டாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. கிரேத்தா தீவுங்க நீங்க பண்றது ஊழியம். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்றும் அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலும் அவர்களை மறுதளிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரிகளும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். ஒரு விஷயத்துக்கு கூட யூஸ் பண்ண முடியல பாஸ்டர். புதன்கிழமை ஃபாஸ்டிங் பேருக்கு யூஸ் பண்ண முடியல, செல் குரூப் யூஸ் பண்ண முடியல, கான்ஃபரன்ஸ் பேர்ல யூஸ் பண்ண முடியல, கிராமத்துல யூஸ் பண்ண முடியல, செடார்ஸ்ல யூஸ் பண்ண முடியல, சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியில யூஸ் பண்ண முடியலங்க. உண்மை. எங்கேயுமே யூஸ் பண்ண முடியல, எங்கேயும் அனுப்ப முடியல. ஐயோன்னு தலைமையில கை வச்சுக்கிற அளவுக்கு இருக்குது. Amen. See, God has given us freely everything. நான் பைபிள் காலேஜ் படிச்சுட்டேன், குவாலிஃபை ஆயிட்டேன். இல்ல மகனே, இங்க கேரக்டர் பத்தி பேசுறார். சூப்பரா பேசுமா மைக் கொடுத்தீங்கன்னா, இல்ல மகனே, God has called you for spiritual leadership. எனக்கு இயற்கையாகவே கிஃப்ட் இருக்குதுங்க. நான் கண்ணை மூடனா யார் யாருக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். இல்ல, திஸ் இஸ் ஸ்பிரிச்சுவல். என் கையில பணம் இருக்குங்க, மாசம் மாசம் காணிக்க கொடுக்குறேன். God is searching for godly character. தெய்வத்துவம் நிறைந்த அந்த குணம். God is not demanding for perfection in all areas. இங்க புரிஞ்சுங்க, எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு சொல்ல, கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ஒன்னுத்துக்குமே தகுதியில்லாத என் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு. ஆனா ஒன்னுத்துல என்ன நின்று அவர் கரெக்ட் பண்றதை நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஓடிடலாமான்னு தோணுது, ஓட விடாம பிடிச்சி கரெக்ட் பண்றாரு. உங்களையும் அதென்ன பண்றாரு. நீங்க பாட்டு தப்பிச்சு ஓட்டு ஆண்டவரை ஏன் குறை சொல்றீங்க? God is not demanding a rigid list with all kinds of perfection and goals. இத பண்ணோம், இத பண்ணோம், இத பண்ணோம், இத பண்ணணும். God doesn't have any selection criteria. God is building us. ஆண்டவர் நம்மளை கட்டி எழுப்புறதுக்கு நம்ம விட்டு கொடுக்குறோமா? ஓயாத பொய்யாரா தான் இருந்தோம், ஆனா இன்னைக்கு முடிவு எடுக்கலாமே, போய் சொல்ல மாட்டேன்னு இல்ல, அப்படியே பண்ணலாமே. இனிமே காரணம் இல்லாம போய் சொல்ல மாட்டேன். காரணத்தோட போற பொய்யை விடலாம், கொஞ்ச நாள் கழிச்சு அதை ஓவர் கம் பண்ணலாம். காரணம் இல்லாம போய் சொல்ல மாட்டேன். கேஷுவலா சொல்ற பொய்யை விட மாட்டேன். அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா டேக்கிள் பண்ணி வந்து ஒரு பொய் கூட சொல்லாம போயிடலாமே. கெட்ட வார்த்தை பேசுற நம்ம இன்னைக்கு இனிமே இந்த கெட்ட வார்த்தையை பேச மாட்டேன், கொஞ்சம் 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 கொஞ்சமா வரலாமே. லாஸ்ட்ல டாகி பிகி அப்படின்னு சொல்றத கூட நிறுத்திக்கலாமே. ஸ்லோவா அப்படியே 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 ஆர்டர் வைஸா வரலாம். பண்ணலாமா பண்ணக்கூடாதா? God is building us today. God is building us in real leadership. These are indicators of godly character. நான் இதை விட்டுறேன், அதை விட்டுறேன், இதை விட்டுறேன், அதை விட்டுறேன்னு சொல்றது நம்ம சரியான ட்ராக்ல வைக்குது இல்ல. 400 அடி ரோடு போடுறாங்க, 100 அடியில தான் 100 அடியை விட கம்மியா தான் 4 ட்ராக்கும் போகுது. ஏன் இதுல 400 அடி தேவைப்படுது? நம்மை நடத்துகிறார், நம்முடைய எல்லா இமோஷன்ஸையும் ஹேண்டில் பண்ணி ஸ்பிரிச்சுவலா கொண்டு வருகிறார். தேவனுடைய வார்த்தையை அப்படியே உறுதியை பற்றி பிடித்துக் கொள்ள போகிறோம். We are going to cling on to the faithful word of God. We are going to teach this faithful word of God to all our leaders. Sound doctrine, contradictory doctrine இருக்கக்கூடாது. லீடர்ஸ் இல்லாம நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. உங்க கீழே வேலை செய்யறவங்க இல்லாம உங்களால ஊழியம் செய்ய முடியாது. எல்லா இடத்துக்கும் நீங்க ஓட முடியாது. நீங்க அனுப்புற இடத்துல அவங்க ஐடில் வார்த்தைகள் பேசுறாங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணாம நீங்க இருக்க முடியாது. பலருடைய வார்த்தைகள் ஸ்டாப் பண்ணப்பட வேண்டும். ஸ்டாப். மதர் சர்ச்சில் ஒரு முறை இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட கான்ஃபரன்ஸ் போயிட்டு ஒரு வேன்ல, சர்ச்சோட வேன்ல ஒரு 15 பேர் 18 பேர் வந்துட்டு இருந்தோம். அந்த வேனை டிரைவ் பண்றவரே ஒரு செல் லீடர் தான். பின்னாடி ஒருத்தர் உட்காந்துன்னு இந்த வேனை இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் விட்டானா அப்படின்னு கேட்டாரு. அப்ப அவர் சொன்னாரு, இல்லைங்க, ஃபர்ஸ்ட் நான் சொல்ற இடத்துக்கு போயிட்டு அப்புறம் அங்க போலான்னு. கொண்டாரு பத்தி இவரு சொல்றாரு, நீங்க இங்க போயிட்டு அங்க போனான, இங்க போயிட்டு அங்க போறதுக்கு உண்டான நன்மையை பேசுறாரு. இவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, அங்க போயிட்டு இங்க வரது உண்டான நன்மையை அவரை பேச சொல்லி வைக்க பாக்குறாரு. வார்த்தை என்ன பண்ணுது? பில்ட் ஆகுது. லாஸ்டா ஒன்னே ஒன்று தான் சொன்னார், சார் என் கையில ஃபார்மெட் இருக்குது, புடிங்க, அங்க போயிட்டு தான் இங்க வரணும்னு போட்டுக்குது, நான் ஃபாலோ பண்றேன் சார். சிம்பிளா முடிச்சிட்டார். நம்ம எல்லாரையும் பேச விடுவோமா? கர்த்தர் ஊழியத்துக்கு உங்களை அழைச்ச பிறகு ஊழியத்துக்கு வராதவங்களெல்லாம் பேச விட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ண விடுவீங்களா? பெரிய ஸ்லாக்கியம்ல இது.
ஆமென். why the problem is very difficult? ஏன் தெரியுமா? நீங்க யார் கூட டீல் பண்ண போறீங்களோ, கவனிங்க பிள்ளைகளே, யாரெல்லாம் அவங்க கூட பேச போறாங்களோ அவங்க பொய்யை வச்சு உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போறாங்க. பொய்ன்றது என்னது? உண்மை மாதிரியே இருந்து, உண்மை நம்பக்கூடியதோ இல்லை, பொய் நம்புற மாதிரி இருக்கும். கடைசி வரைக்கும் கீழே விழுற வரைக்கும் பொய் அப்படி கவுக்கும். உண்மை நம்மளை வெல்கமே பண்ணாது. ஆனால் பார்க்கும்போது ஒரு மனசு சொல்லும், இது ஹார்டாக இருக்கு, உண்மையாக இருக்குமோன்னு. அது வாய்ப்பே இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் இவ்வளோ சொல்கிறாங்களே, போய் பார்ப்போன்னு போயிடுவோம். கிரேத்தா தீவார் ஓயா பொய்யார் தீத்து, நீ ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணி அது மாதிரி பீப்புளை உள்ள எடுத்த கதை கந்தல். ஈவில் பீஸ், அவன் கையில் ஒரு ஆத்துமா உள்ள போனா அவன் பாவத்திலே போயிடுவான், அப்படியே அழிஞ்சிடுவான், நரகத்துக்கு போயிடுவான். லேசி கிளட்டனன்ஸ், சாப்பிடணும், குடிக்கணும், தூங்கணும், சாப்பிடணும், 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 இந்த பிளான் தான் இருக்கும். You should be careful. You should rebuke them sharply. Amen. இந்த வேலையில பெரிய வேலை, சுய ஞானிகளை வேற கண்ட்ரோல் பண்ணணும். அவங்க யாரு? விருத்த சேதனம் உள்ள ஜூயிஷ் ஃபேபிள்ஸ்க்குலாம் நீ எதை கொடுக்கக்கூடாது. ஆளாளுக்கு ஒரு கதை கொடுப்பாங்க, அதை விடக்கூடாது. You are going to handle the character of difficult people. அப்பா, ஒருத்தரோட கேரக்டர் நமக்கு பிடிக்கலன்னா அந்த இடத்துல வீடு காலி பண்ணி இன்னொரு இடத்துக்கு போயிடலாம். ஆனால் ஊழியத்தில் அது பண்ண முடியாது. நீ அங்கேயே இருந்து யூ ஆர் கோயிங் டு ஹேண்டில் தட். முடியும்னு நினைக்கிறீங்க? முடியும்னு நினைக்கிறீங்க? முடியுமா முடியாதா? ஏன்னா நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா என் மெசேஜ் கேட்காதபடி. முடியுமா முடியாதா? ஏன் சவுண்டு குறைஞ்சிச்சு? ஆண்டவர் சொல்றாருங்க, அப்ப கூட முடியாது. மனிதனுடைய கேரக்டரை மாற்ற முடியாதா? முடியும். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது முடியும். அல்லேலூயா. எழுதுறாரு பவுல், எந்தெந்த கேரக்டர் இருக்குதோ எல்லாத்துலயும் அவர் இருந்துட்டு வந்துக்கிறாரு. என்ன பண்ணியிருப்பாரு? அவர் தானே சுய நீதியில பண்ணவரு. விருத்த சேதனத்தோட யாரை கொன்னாரு? ஸ்தேவான. இல்ல, ஸ்தேவான கொன்னா போலீஸ் பிடிக்க மாட்டாங்க? ரோமர்கள் பிடிச்சிட்டு தானே? பிடிக்கவே இல்லையே. அவர் அதையும் பண்ணிட்டு தமஸ்குக்கு போறாரு, அங்க இருக்கிறவங்களை பிடிக்க. எவ்வளவு போய் சொல்லி ஜெயிச்சிருப்பார் கேஸ். பண்ணிருப்பாரா? பண்ணிருக்க மாட்டாரா? அவர் கையில மோதினா என்ன ஆகும்? உயிர் போயிடும். ஆமா, அதாவது கல் எறிகிறாங்கல்ல, அவங்க ட்ரெஸ் மேல ரத்தம் பட்டுச்சுன்னா அவங்க ஆலயத்துக்கும் போக முடியாது, போலீஸ்லயும் மாட்டிப்பாங்க. அதனால ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு போய் கல் எறிகிற அளவுக்கு, ட்ரெஸ் எல்லாம் காவல் காக்குற அளவுக்கு கிரிமினல் பிளானு பவுல். இவர் சொல்றதுக்கு எங்க தான் எடுத்துக்கிறார் ஆண்டவர்? இவர பவுல் தான், சவுல் அப்போ ஒரு பேர். சேவானை கொண்டுக்கிறானுங்க, நிறைய பேரை கொண்டுக்கிறானுங்க சொல்றாரு. அதே மக்களை தான்ப்பா நம்ம இப்ப டிஃபெண்ட் பண்ண போறோம். ஆமென். God is not going to disqualify you. God is not going to forfeit you. God is not going to fail you. பிள்ளைங்களா கவனிங்க, ஆண்டவர் உங்களை தோத்து போக விட போறதில்ல. God is not going to reject you. God has called you. கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார் மகனே மகளே. உன்னை தீத்துவை போன்று அழைத்திருக்கிறார். நீ உன் நிலையில் நின்று கர்த்தருடைய பணியை செய்ய போகிறாய். நீ மற்றவர்களையும் தன் நிலையில் இருந்து பணி செய்ய வைக்கக்கூடிய கிருபையை உனக்கு தருகிறார். Thank you Jesus. God is going to make us fit. நம்ம எஞ்சிக்கு போறோம். அப்பா, கஷ்டமான வேலை கூப்பிட்டீங்க, ஆனா உம்மை நம்பி செய்றேன். அல்லேலூயா. ஆடுகளுக்கு ஓநாய்க்குள்ள ஆடுகளை அனுப்புறது போல அனுப்புறீங்க, நான் செய்றேன், நான் பண்ணுவேன். எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்க போறீங்க? நம்ம ஏஞ்சிக்க போறோம். கர்த்தருடைய சந்நிதியில நம்ம அர்ப்பணிக்க போறோம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தீத்து ஒரு உத்தம ஒரு சிஷ்யனாக இருந்தான். இன்னைக்கு பார்த்தோம் ஒரு சபையில் ஒரு தலைவர்கள் எப்படி இருப்பது, மற்றவர்களை சீர்படுத்த நம்மளை அழைத்திருக்கிற ஒரு காரியங்களா அவனோட சம்பளம் ஊழியத்தில் மிகப்பெரிய சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போ, நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோ, இயேசு தாங்குவார், அவரை சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டாப்பா.
இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சீஷன் என்பவன், சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் அனுதினமும். அப்பா, பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் அனுதினமும். கைகளை உயர்த்தி சொல்லமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இப்பொழுதும் தீத்து 1ஆம் அதிகாரம் மூலமாக அப்பா உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் தாமே அப்பா பிதாவின் சித்தத்தை எங்கள் மத்தியில் வெளிப்படுத்தும்படியாக உம்முடைய வார்த்தைகளை எங்கள் மத்தியில் நீர் அருள போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. இப்பொழுதும் என்னை மறைத்து நீர் வெளிப்பட போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. சகல துதி கன மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். தீத்து 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ குறைவு இருக்கிறதுகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை கிரேதா தீவிலை விட்டு வந்தேனே. ஹல்லேலூயா. இந்த வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய உத்தம குமாரனாகியும் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய தீத்துவுக்கு அவர் தன்னுடைய கடிதத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். யாதேனில் குறைவுபட்டவர்களை, குறைவாயிருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் அவர் கட்டளையிட்டபடியே மூப்பர்களை ஏற்படுத்தும்படிக்கும் அவரை கிரேதா தீவிலே அனுப்பி வைத்து வந்தேன் என்று இந்த வசனங்களை படிக்கும் பொழுது இந்த வசனங்கள் நம்மோடும் இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வசனங்கள் மூலமாக தேவன் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை தேவன் அழைத்ததின் நோக்கம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது இந்த வசனங்களை படிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த வசனங்களை நம்ம படிக்கும் பொழுது நம்மளுடைய குடும்பத்துல நம்மளை வைத்ததின் நோக்கம் என்ன, ஒருவேளை நம்ம வேலை ஸ்தலத்துல இந்த இடத்துல தேவன் நம்மளை வைத்ததின் நோக்கம் என்ன, ஒருவேளை ஊழியத்துல நாம் செய்து கொண்டிருந்தோமானால் இந்த சபையில இந்த ஊழியத்துல தேவன் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து அதன்படி செய்ய அவருடைய ராஜ்யத்தை கட்டுபவர்களாக நாம் எழும்ப வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் மாத்திரம் தலைவர்களாக எழும்பினால் போதாது, அவர்களுக்கு அறிவிக்கும்படியாக ஆண்டவருடைய ஊழியத்துல ஒப்பு கொடுப்போம். அநேக நேரத்துல எனக்குள்ளாக இந்த கேட்கப்பட்டு அவர்களை கண்டித்து தேவனுக்குரிய பாத்திரமாக அவர்களை வழிநடத்த வேண்டும் என்பதற்காகவும் தேவன் இந்த நாளில நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நாம் நம்மை நாமே தேவனுக்கு அர்ப்பணிக்கும் விதமாக நாம் முன்பதாக கடந்து வந்து பரத்துக்கு நேராக நம் கைகளை உயர்த்தி இப்பொழுதும் தேவ சித்தம் நம் மத்தியில் வெளிப்படும்படியாக, ஆண்டவருடைய சித்தம் நம் அழைத்ததின் நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ளும்படியாக நம்மை நாமே தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில அவருடைய வல்லமையான அபிஷேகத்தினால நாம் யார் என்பதை உணர்ந்து கொள்ள, தேவ சித்தத்தை நாம் அழைத்ததின் நோக்கத்தை அறிந்து கொள்ள உதவும்படியாக நம்மை நாமே அவரிடத்துல நாம் ஒப்பு கொடுப்போமா? விண்ணை வீட்டு என்
கண்ணை அகற்றிடேன் விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன் மண்ணின் வாழ்வையும் குப்பையா எண்ணுகிறேன் மண்ணின் வாழ்வையும் குப்பையா எண்ணுகிறேன் விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன் என்மையுள்ளவன் என்ற அழைப்பே அப்பா விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன் உண்மையுள்ளவன் என்ற அழைப்பே இயேசு தாங்குவார் அவரே சுமப்பார் ஒரு போதும் கைவிடவே மாட்டார் நீங்க தாங்குப்பா இயேசு தாங்குவார் அவரே சுமப்பார் ஒரு போதும் கைவிடவே மாட்டார் கட்டுப்படியாக அநேக மக்களை ஆண்டவரே அப்பா உம்முடைய ராஜ்யத்திற்குரிய பிள்ளைகளாக மாற்ற ஒரு வார்த்தைகளாக சுவிசேஷமாக அறிவிப்போம் என்று நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா சகலவற்றையும் அப்பா புதிதாக கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி 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 ராஜா. துதிகன மகிமை ஒருவருக்கே அளிக்கிறோம். மீட்பரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு என்று நல்ல ஊழியக்காரனா இருப்போம். தீத்துவை போல நாமளும் பவுலுக்கு கீழே ஊழியம் செய்து நம்ம தகப்பனுக்கு ஆவிக்கிற தகப்பனுக்கு கீழே ஊழியம் செய்து நம்ம அநேக பேரை கிறிஸ்துக்குள்ள நம்மளுடைய நடத்தும். ஆமென். ஷாலோம் 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 ஷாலோம்.